ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഇന്നത്തെ മെസ്സേജിന്റെ പേര് ആമേൻ. ഇன்றைய செய்தியின் தலைப்பு മിഡ്നൈറ്റ് ക്രൈ. ആമേൻ. நடுஇரவின் கூக்குரல். അർദ്ധരാത്രിയിലുള്ള കരച്ചിൽ. ആമേൻ. நடுஇரவிலே அழுகிற அழுகை. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഞാൻ തിരഞ്ഞെടുത്തവന്റെ വടി തളിർക്കും. நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் துளிர்க்கும். ആര് നിനക്കെതിരെ പെറുപെറുത്താലും, யாரு உனக்கு விரோதமாய் ஆமேன் முறுமுறுத்தாலும் ഞാൻ അതിനെ നിർത്തും. நான் அதை நிறுத்துவேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആര് നിനക്കെതിരെ മുറുമുറുത്താലും, யார் உனக்கு எதிராக முறுமுறுத்தாலும் അവന്റെ മുറുമുറുപ്പിനെ ഞാൻ നിർത്തും. அவனுடைய முறுமுறுக்கிற நிலையை நான் நிற்க பண்ணுவேன். ഓഫീസിൽ നിനക്കെതിരെ മുറുമുറുപ്പുണ്ടെങ്കിൽ, ஆபீஸ்ல உங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தல் இருக்கிறது என்றால், നിന്റെ വീട്ടിനകത്തുണ്ടെങ്കിൽ, உங்க வீட்டுக்குள்ள அந்த முறுமுறுத்தல் இருந்தது என்றால், നിന്റെ സഭയ്ക്കകത്തുണ്ടെങ്കിൽ, உங்க சபைக்குள்ள அது இருக்கும் என்றால், അതിനെ ഞാൻ നിർത്തിക്കും ആരോനെ. அதை நான் நிற்க பண்ணுவேன் ஆரோனே. എന്നിട്ട് ஆமே இதை செய்துவிட்டு, അല്ലെങ്കിൽ നിനക്കെതിരെ മുറുമുറുത്തവന്റെ മുമ്പേ உனக்கு எதிராக யார் யார் எல்லாம் முறுமுறுத்தார்களோ അവന്റെ നടുവിൽ വച്ച് அவர்களின் நடுவாக வைத்து നിന്നിൽ നിന്നൊരു തളിർപ്പ് പുറത്തു വരും. இருந்து ஒரு துளிர் விடுகிற அனுபவம் வெளியே வரும். ഇന്നലെ രാത്രി ഞാൻ പറഞ്ഞതുപോലെ, நேற்று இரவு நான் சொன்னது போல, നിന്നെ നിന്ദിച്ചവന്റെ നടുവിൽ, உங்களை நிந்தித்தவர்கள் நடுவிலே, നിന്നെ പരിഹസിച്ചവന്റെ നടുവിൽ, பரிகாசம் செய்தவர்கள் നിന്നെ நடுவிலே, മുറുമുറുത്തവന്റെ നടുവിൽ உங்களை முறுமுறுத்தவர்கள் நடுவிலே ഒരു ഫോട്ടോ സിന്തസിസ് എഫക്ട് ദൈവം അയക്കും. ஒரு போட்டோ சிந்தசிஸ் எஃபெக்ட் தேவன் அனுப்புவார். കര അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് ദൈവത്തെ സ്തുതിക്കണം. கரங்களை உயர்த்தியோ தட்டியோ காமென் காமென் தேவனை ஸ்தோத்திரம் ചില பண்ணுவோம். നിമിഷങ്ങൾ കരങ്ങളെ അടിച്ച് അന്യഭാഷ പറഞ്ഞ് ആരാധിച്ച്, சில நிமிஷங்கள் காமென் கரங்களை தட்டி அந்நிய பாஷை சொல்லி ஆராதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ജീസസ്. ജീവിതത്തിലെ സുഖത്തിന്റെ നടുവിലല്ല പലരും തളിർത്തത്. வாழ்க்கையின் சுகமாய் இருக்கும் போது அநேகர் துளிர் விடவில்லை. ജീവിതത്തിലെ കഷ്ടതയുടെ നടുവിൽ അവർ തളർപ്പ് വന്നിട്ടുണ്ട്. வாழ்க்கையின் கஷ்டத்தின் நடுவிலே தான் சிலர் துளிர் விட்டு வந்திருக்கிறார்கள். ഇന്ന് പകല നീ ഒരു കഷ്ടതയുടെ നടുവിലാണോ? இந்த பகல்ல நீங்க ஒரு கஷ்டத்தின் நடுவில் இருக்கிறீர்களா? സാഹചര്യങ്ങൾ മോശമാണോ? உங்க சூழ்நிலை எல்லாம் விரோதமா இருக்குதா? പ്രതികൂലത്തിലും പ്രതിസന്ധിയിലുമാണോ നീ മുന്നോട്ട് പോകുന്നത്? போராட்டமும் எதிர்ப்புல தான் நீங்க முன்னேறி போய் ഒരു கொண்டிருக்கிறீர்களா? പ്രവാചകൻ എന്ന ലേബലിൽ നിന്നുകൊണ്ട് ഞാൻ പറയുന്നു, ஒரு தீர்க்கதரிசி என்ற அந்த ஸ்தானத்தில் நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன், ഈ കഷ്ടത, ഈ സാഹചര്യം, ഈ പ്രശ്നം, ഈ പ്രതികൂലം നിനക്ക് അവസാനമല്ല. இந்த கஷ்டம், இந்த போராட்டம், இந்த எதிர்ப்பு, எதிரான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆமென் முடிவு அல்ல. ഇതിന്റെ നടുവിൽ, இதன் நடுவிலே നിനക്കൊരു തളർപ്പിന്റെ അനുഭവം ഉണ്ടാകും. உங்களுக்கு ஒரு துளிர் விடுகிற அனுபவம் உண்டாகும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. പഴയ നിയമത്തിൽ பழைய ஏற்பாட்டில் ദൈവം 3 പേരെ അഭിഷേകം ചെയ്തു. தேவன் 3 நபர்களை அபிஷேகம் பண்ணினார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പഴയ നിയമം വായിക്കുമ്പോൾ பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தால் ദൈവം രാജാക്കന്മാരെ അഭിഷേകം ചെയ്തു. தேவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். 2 പ്രവാചകന്മാരെ അഭിഷേകം ചെയ്തു. இரண்டாவதாக தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணினார். 3 പുരോഹിതന്മാരെ അഭിഷേകം ചെയ്തു. மூன்றாவதாக ஆசாரியர்களை அவர் அபிஷேகம் பண்ணினார். ദൈവം തെരഞ്ഞെടുത്ത, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ആദ്യത്തെ പുരോഹിതനാണ് முதல் ஆசாரியன் தான் അഹരോൻ. ஆரோன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം ഒരുവനെ തെരഞ്ഞെടുത്തു എങ്കിൽ, தேவன் ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் ആ സ്ഥാനത്ത് നിന്ന്, அந்த இடத்திலே நின்று கொண்டு, പിരിച്ചു அந்த സ്ഥാനത്തിൽ നിന്ന് அந்த நிலையிலிருந்து പിരിച്ചു വിടുവാൻ அதிலிருந்து அவங்களை கீழே இறக்கவோ பிரித்து விடவோ ആർക്കും കഴിയത്തില്ല. யாராலும் முடியாது. അയ്യോ, ഒന്ന് സന്തോഷം ഉണ്ടെങ്കിൽ മാത്രം ഒന്ന് കൈയടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്. சந்தோஷமா இருந்தா மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. ഹലോ, ஹலோ. നിങ്ങൾ എന്നോട് പിണങ്ങിയാൽ എൻ്റെ അടുത്ത് പിണങ്ങരുത്. என்கிட்ட நீங்க கோபித்துக் கொள்ள வேண்டாம். പെന്തക്കോസുകാരെ കാട്ടി നല്ലവണ്ണം ഇപ്പൊ CSI-കാരെ ആരാധിക്കുന്നുണ്ട്. ஆமே. பெந்தகோஸ்தகாரங்களோட இப்ப நல்ல CSI-காரங்க தான் ஆராதிக்கிறாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ ഇനി എന്ത് പറഞ്ഞാലും കൈയടിക്കത്തില്ല. இனி நீங்க என்ன சொன்னாலும் கை தட்ட மாட்டீங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. എന്നിട്ട് പോലും കൈയടിക്കുന്നു. ஆனாலும் கூட கை தட்ட மாட்டீங்க. பாத்தீங்களா? ഇനി ഡോക്ടറേറ്റും വിദ്യാഭ്യാസവും കൂടിയോണ്ട് ചിന്തിക്കാം, ஆமே. இனி டாக்டரேட்டோ, ஆமே, டாக்டர் பட்டமோ அல்லது படிப்பறிவோ கூடி என்று நம்ம நினைக்கலாம். അങ്ങനെ ചിന്തിച്ചിട്ട് ചിലപ്പോ ചിന്തിക്കാം, அப்படி ஒருவேளை நினைக்கலாம், കൈയടിച്ചാലേ ദൈവം ഇറങ്ങി വരൂ. கை தட்டினாதான் தேவன் இறங்கி வருவாரா? അങ്ങനെയാണെങ്കിലേ ഇറങ്ങി വരത്തുള്ളൂ. ஆமா, கை தட்டினாதான் இறங்கி வருவார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദാവീദ് രാജാവായിരുന്നിട്ടും കൂടെ, தாவீது ராஜாவாய் மாறின பின்
பின்பும் கூட അവന്റെ പദവി എടുത്ത് ദൂരെ കളഞ്ഞു. அவன் பதவி அவன் ஒதுக்கி வைத்தான். അല്ലേ? ഇന്നലെ നമ്മള് പാടിയില്ലേ, ദാവീദെ പോലെ നടനമാ. நேற்று இரவு நம்ம பாடணும், ஆமென், தாவீதை போல நடனமாடின்னு சொல்லி. இந்த இரவு അല്ലേ? ഹല്ലേലൂയ. മീഖൾ ദാവീദിനെ ഒരുപാട് പുച്ഛിച്ചു, നിന്ദിച്ചു. மீகாள் தாவீது நடனமாடுவதை கண்டு அவளை குறித்து ரொம்ப கேவலமாய் சொன்னார். നീ രാജാവല്ലേ, நீ ராஜா தானே, നീ എന്തിനാ ഇങ്ങനെ കിടന്ന് ചാടുന്നത്, நீ எதுக்காக இப்படி கடந்து குதிக்கிற, നീ കിടന്ന് കൈയടിക്കുന്നു, எதுக்காக கை தட்டுற? ഉടനെ ദാവീദ് ஆனோ டார்லிங், அப்படியா தங்கமே, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എന്നാ പിന്നെ ഒരു കാര്യം ചെയ്യാം, அப்படினா ஒரு காரியம் பண்ணலாம். നിന്റെ അപ്പന്റെ രാജവസ്ത്രത ഊരിയൻ കയ്യിൽ കൊടുത്തു. ஆமென். இதோ உன் தகப்பனுடைய ராஜ வஸ்திரம்னு சொல்லி உருவி அவன் கையில கொடுத்துட்டான். കിരീടവും ചെങ്കോലും എടുത്ത് മാറ്റി വെച്ചിട്ട് கிரீடத்தையும் செங்கோலையும் எடுத்து ஒதுக்கி வைத்து விட்டு ഏറ്റവും വില കുറഞ്ഞ ഒരു ഡ്രസ് എടുത്തിട്ട് மிகவும் விலை குறைந்த ஒரு Dress போட்டுட்டு ദൈവത്തെ തുള്ളിച്ചാടി ആരാധിച്ചു. தேவனை துள்ளி குதித்து ஆராதித்தான். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. கரங்களை தட்டி தேவனை അവൻ ஸ்தோத்திரித்தான். ഏതൊക്കെ പട്ടണത്തിൽ പോയോ അതെല്ലാം അവന്റെ മുമ്പിൽ കീഴടങ്ങി. ஆமென். அவன் எந்தெந்த பட்டணத்துக்கெல்லாம் சென்றானோ அந்த பட்டணங்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்தது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞ്, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ആരാധിക്കുന്നവൻ എവിടെ പോയാലും ஆராதிக்கிறவன் எங்கே போனாலும் അവൻ ജയിച്ചു മുന്നേറും. அவன் ஜெயத்தோடு தான் முன்னேறுவான். അവന് തോൽവിയില്ല, அவனுக்கு தோல்வியே கிடையாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുകൊണ്ട് அதனால നിങ്ങൾ ചിന്തിക്കും, நீங்க நினைப்பீங்க, പാട്ട് പാടുമ്പോൾ നല്ല കൈയടിച്ച് ആരാധിക്കണം, பாட்டு பாடும்போது நல்லா கை தட்டி ஆராதிக்கணும். വചനം കേൾക്കുമ്പോൾ മിണ്ടാതിരുന്ന് കേൾക്കണം. ஆனா வசனத்தை கேட்கும்போது அமைதியா கை தட்டாம അങ്ങനെയൊന്നുമില്ല. ആ സീസണൊക്കെ പോയി, அந்த சீசன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഈ വചനം കേട്ടോണ്ടിരുന്ന സീസൺ എല്ലാം പോയി. வசனத்தை அமைதியா உட்கார்ந்து கேட்ட சீசன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ഞാൻ പറയുന്നു, மறுபடியும் நான் சொல்றேன், ഒരു പ്രോഫറ്റ് എന്നുള്ള ബേസ്മെന്റിൽ നിന്നുകൊണ്ട് ഞാൻ പ്രവചിച്ചു പറയുന്നു. ஆமென். தீர்க்கதரிசி என்ற அடிஸ்தானத்தில் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വചനം നിൽക്കുന്ന ഒരു കാലം വരാൻ പോവാ. வசனம் நின்று போகிற ஒரு காலம் வரப்போகிறது. പ്രവചനം നിൽക്കുന്ന കാലം വരാൻ പോവാ. தீர்க்கதரிசனம் நின்று போகிற காலம் வரப்போகிறது. അത്ഭുതങ്ങൾ നിൽക്കുന്ന ഒരു കാലം വരാൻ പോകുന്നു. அற்புதங்கள் நின்று போகிற காலம் வருகிறது. നിൽക്കാത്ത ഒന്നേ ഉള്ളൂ, நிற்காமல் இருக்கிற ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. ദൈവത്തെ ആരാധിക്കുന്ന ആരാധന. அதுதான் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, പാട്ട് പാടുമ്പോ മാത്രമല്ല, பாட்டு பாடும்போது மட்டும் கிடையாது, വചനം കേൾക്കുമ്പോഴും வசனத்தை கேட்கும் பொழுதும் ആരാധിക്കണം. ஆராதிக்கணும். അതിന് തെളിവ് ഞാൻ പറഞ്ഞുതരാം. அதுக்குள்ள ஆமென் தெளிவை நான் சொல்லுகிறேன், விளக்கத்தை சொல்லுகிறேன். പീറ്റർ பேதுரு കൊർന്നല്യോസിന്റെ വീട്ടിൽ പ്രസംഗിച്ചോണ്ട് നിന്നപ്പോ, கொர்நேலியுவின் வீட்டிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது അവിടെ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു, அங்க இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. അപ്പോസ്തലർ 4 വായിച്ചാ മതി. அப்போஸ்தலர் நடபடிகள் 4 வாசித்தால் தெரியும். ആദിയിൽ, ஆமென், முன்பாக ஆதியிலே മർക്കോസിന്റെ മാളികയിൽ ഇറങ്ങിയതുപോലെ, மார்க்குவின் மேல் வீட்டு அறையில இறங்கினது போல, വചനം കേട്ടോണ്ടിരുന്നവരുടെ മേൽ, வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் மேலே പരിശുദ്ധാത്മാവ് വന്നു. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അല്ലാതെ പീറ്റർ സ്റ്റേജിൽ നിന്ന് ഇറങ്ങി തലയിൽ പിടിച്ച് 4 കറക്ക് ഇറക്കിയപ്പോഴല്ല ആത്മാവ് ഇറങ്ങി. எல்லாமே பேதுரு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி தலைமையில கைய பிடிச்சு உழுக்கினதுனால ஆவியானவர் இறங்கல. പ്രാവീർ ഇങ്ങനെ പറഞ്ഞപ്പോഴല്ലേ ഇറങ്ങിയത്. இப்படி தலையில கைய வச்சு பெற்றுக்கோள் 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 என்று சொன்னதுனால பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கிடைக்கப்பெறல. വചനം കേട്ടോണ്ടിരുന്നപ്പോ, வசனத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது അവരുടെ ഉള്ളത്തിനകത്ത് തീ കത്തി. அவர்களுடைய உள்ளத்துக்குள் அக்கினி பற்றி எரிந்தது. മർക്കോസിന്റെ മാളികയിൽ ഇറങ്ങിയത് പോലെ, மார்க்குவின் மேல் வீட்டு அறையில இறங்கி வந்தது போல, വചനം കേട്ടോണ്ടിരുന്നവരുടെ മേൽ, வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மேல் അഭിഷേകത്തിന്റെ ശക്തി ഇറങ്ങി. அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வந்தது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അപ്പൊ പഴയ നിയമത്തിൽ 3 പേരെ ദൈവം അഭിഷേകം ചെയ്തു. பழைய ஏற்பாட்டில 3 நபர்களை தேவன் அபிஷேகம் பண்ணினார். രാജാക്കന്മാരെ അഭിഷേകം, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். പുരോഹിതന്മാരെ അഭിഷേകം ചെയ്തു, ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணினார். പ്രവാചകന്മാരെ അഭിഷേകം ചെയ്തു. தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ணினார். ദൈവം തെരഞ്ഞെടുത്ത ഒന്നാമത്തെ പുരോഹിതനാണ് അഹരോൻ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ஆசாரியன் தான் இந்த ஆரோன். അപ്പൊ ദൈവം തെരഞ്ഞെടുത്തവനെ, தேவன் தெரிந்து கொண்டவனை ആ പൊസിഷനിൽ നിന്ന്, அந்த ஸ்தானத்தை விட்டு, ആ പദവിയിൽ നിന്ന് அந்த பதவியில் இருந்து താഴെ ഇറക്കുവാൻ கீழே இறக்க ഒരു മന്ത്രവാദിക്കും, ஒரு മന്ത്രവാദിக்கும், ഒരു ആഭിചാരം ചെയ്യുന്നവനും, காரனுக்கும், ഒരു ശത്രുവിനും ஒரு சத்துருவுக்கும் കഴിയത്തില്ല. முடியாது. കരങ്ങളെ തട്ടി പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, ദൈവമാണ് നിനക്കൊരു ശുശ്രൂഷ ഏൽപ്പിച്ചതെങ്കിൽ, தேவன் தான் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார் என்றால், ദൈവമാണ് നിന്നെ ഒരു ലീഡർഷിപ്പിൽ
കൊണ്ടുവന്നതെങ്കിൽ, தேவன் தான் உங்களை ஒரு தலைமைத்துவத்திலே கொண்டு வந்தார் என்றால், ദൈവമാണ് നിന്നെ ഒരു പ്രവാചകനാക്കി വെച്ചതെങ്കിൽ, தேவன் தான் உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி வைத்தார் என்றால், ദൈവമാണ് നിന്നെ ഒരു അപ്പോസ്തലനാക്കിയെങ്കിൽ, தேவன் தான் உங்களை அப்போஸ்தலனாய் அபிஷேகம் பண்ணினார் என்றால், ദൈവമാണ് നിന്നെ ഒരു ഇടയനാക്കിയതെങ്കിൽ, தேவன் தான் உங்களை மேய்ப்பனாய் மாற்றினார் என்றால், ദൈവമാണ് നിനക്കൊരു ജോലി തന്നതെങ്കിൽ, தேவன் தான் உங்களுக்கு ஒரு வேலையை தந்தார் என்றால், ദൈവമാണ് നിനക്കൊരു ബിസിനസ് തന്നതെങ്കിൽ, தேவன் தான் உங்களுக்கு ஒரு தொழிலை தந்தார் என்றால், അതിൽ നിന്ന് നിന്നെ താഴെ ഇറക്കുവാൻ அந்த நிலையில் இருந்து உங்களை கீழே இறக்கிவிட ഒരു ശക്തിക്കും കഴിയത്തില്ല എന്ന് ஒரு வல்லமைக்கு முடியாது என்று വിശ്വസിക്കുന്നവർ விசுவாசிக்கிறவர்கள் കരങ്ങളെ അടിച്ച് கரங்களை தட்டி, പോരാ 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 போதாது, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ரபல சுடபல சந்தர ரியாந்தே. അന്യഭാഷ പറഞ്ഞ ആരാച്ചോ? அந்நிய பாஷை சொல்லி ஆராதிக்க എന്നെ வாருங்கள். വിളിച്ചത് ദൈവമാണ് എങ്കിൽ, உன்னை அழைத்தது தேவன் என்றால், എനിക്കൊരു വീട് തന്നത് ദൈവമാണ് உனக்கு ஒரு എങ്കിൽ, வீட்டை தந்தது தேவன் என்றால், അതിനെ വിട്ടിട്ട് പോകാൻ ദൈവം അനുവദിക്കത്തില്ല. அதை விட்டு விட்டு போக தேவன் அனுமதிக்க மாட்டார். ദൈവമാണ് എനിക്കൊരു ഓഫീസ് തുറന്നതെങ്കിൽ, தேவன் தான் உங்களுக்கு ஒரு அலுவலகத்தை திறந்து தந்தார் என்றால், അതിനെ അടച്ചു പൂട്ടുവാൻ, அதை அடைத்து பூட்ட, നിന്റെ ബിസിനസിനെ അടച്ചു പൂട്ടുവാൻ, உங்க தொழிலை அடைத்து பூட்ட, നിന്റെ റിയൽ എസ്റ്റേറ്റിനെ അടച്ചു പൂട്ടുവാൻ, உங்க ரியல் எஸ்டேட் வேலையை அடைத்து பூட்ட, നിന്റെ ബിസിനസിനെ അടച്ചു പൂട്ടുവാൻ, உங்க தொழிலை அடைத்து பூட்ட, നിന്റെ വിദ്യാഭ്യാസത്തെ ഇല്ലാതാക്കുവാൻ, உங்க படிப்பை இல்லாமற் பண்ண, നിന്റെ കുടുംബജീവിതത്തെ തകർക്കുവാൻ உங்க குடும்ப வாழ்க்கையை உடைக்க ഒരു ശക്തിക്കും ஒரு வல்லமைக்கும் കഴിയത്തില്ല എന്ന് முடியாது என்று വിശ്വസിക്കുന്നവർ விசுவாசிக்கிறவர்கள் ഈ പകല് இந்த பகலில் ദൈവത്തെ സ്തുതിച്ച് தேவனை துதிப்போம். Command the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் கையை தட்டி, ராபால சுடபால, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்க, தேவன் தான் எனக்கு வீட்டை தந்தார் என்றால், தேவன் தான் எனக்கு குடும்பத்தை தந்தார் என்றால், வேலையை தந்தார் என்றால், காலேஜ்ல படிக்க உதவி செய்தார் என்றால், அதை பூர்த்தி செய்ய எனக்கு தேவன் உதவி செய்வார். அதற்கு எதிராக இருக்கிற யாரும் என்னை தடை செய்ய முடியாது. ആരാധിച്ച് വിടുതൽ എടുത്ത് ஆராதித்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സുബ്ബലക്ഷ്മി എന്ന് പേരുള്ള വ്യക്തി പ്രാർത്ഥിച്ച് സുബ്ബലക്ഷ്മി എന്ന് പേര്. சுபலட்சுமி என்று பேருள்ள நபர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ പേരുള്ള വ്യക്തിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച്. அந்த பேருள்ள நபருக்காக ஜெபிங்க. ചിലപ്പോ നിങ്ങളുടെ സ്നാനത്തിന് മുമ്പുള്ള പേരായിരിക്കും. ஒருவேளை நீங்க ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாக உங்களுக்கு போட்ட ஒரு பெயரா இருக்கலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ പേരുള്ള വ്യക്തിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. സുബ്ബലക്ഷ്മി എന്ന് പേരുള്ള വ്യക്തിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. சுபலட்சுமி என்று பேருள்ள நபருக்காக ஜெபிங்க. ഇന്ന് ആ പേരുമായി ബന്ധപ്പെട്ട இன்று அந்த பேரோடு தொடர்புடைய വചനം കേൾക്കുന്ന ഒരു സഹോദരിയുടെ കുടുംബത്തിനകത്ത് வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரியின் குடும்பத்துக்குள்ள ഇന്ന് പകൽ ഒരു വലിയ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുകയാണ്. இந்த பகல்ல பெரிய தேவ கிரியை வெளிப்படுகிறது. പ്രാർത്ഥിച്ചു. ஜெபிங்க. ആ കുടുംബത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. இந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க. സിബി എന്ന് പേരുള്ള മകന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. சிபி என்று பேருள்ள அந்த மகனுக்காக ஜெபிங்க. ഷാരോൻ എന്ന പേരുള്ള കുഞ്ഞിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. ஷாரோன் என்ற பேருள்ள அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க. ഹല്ലേലൂയ. ഒരു നിമിഷം ആ കുടുംബത്തെ ഓർത്തൊന്ന് കൈയടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ஒரு പറഞ്ഞു. நிமிஷம் அந்த குடும்பத்தை நினைச்சு கையை தட்டி கர்த்தரை துதிங்க. പോരാ, കരമടിച്ച് நல்ல கைகளை தட்டி ആ കുടുംബം വിടിവിക്കപ്പെടട്ടെ. அந்த குடும்பம் விடுவிக்கப்படட்டும். ഇന്ന് സഭ ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ இந்த சபை ஒருமித்து ஜெபிக்கும் போது ആ കുടുംബത്തിനകത്ത് அந்த குடும்பத்துக்குள்ள ദൈവിക അഭിഷേകം ഇറങ്ങി വരുന്നു. தெய்வீக அபிஷேகம் இறங்கி வருகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். യാക്കോബിന്റെ തലമുറയിൽ யாக்கோபின் தலைமுறையில் ആർക്കുമില്ലാത്ത ഒറ്റപ്പെടലും വേദനയും നിന്ദയും പരിഹാസവും അപമാനവും വന്ന ഒരു വ്യക്തിയെ കുറിച്ച് നമുക്ക് നന്നായിട്ട് അറിയാം. யாருடைய வாழ்க்கையிலும் வராத தனிமையாக்கப்படுகிற ஆமென் சூழ்நிலை, வெட்கப்பட்ட சூழ்நிலை, ஆமென் நிந்திக்கப்பட்ட சூழ்நிலை, ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலை வந்த ஒரு நபரை குறித்து நமக்கு தெரியும். അവന്റെ പേര് ജോസഫ് എന്നാണ്. அவன் பேரு தான் யோசேப்பு. നമ്മൾ ജോസഫ് എന്നുള്ള മെസ്സേജ് കേട്ട് 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 നല്ലവണ്ണം അറിയാം. ஆமென். யோசேப்பு என்ற பெயரை, அந்த செய்தியை கேட்டு கேட்டு அந்த செய்தியை நமக்கு நல்லா தெரியும். ജോസഫ് എന്നുള്ള പേര് കേൾക്കുമ്പോ ஜோசப்பு, யேசோபி என்று சொல்லப்படுகிற அந்த பெயரை கேட்கும்போது നമുക്ക് കുറെ പോയിന്റ്സുകൾ മൈൻഡിൽ വരും. நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் குறிப்புகள் வரும். അവൻ കണ്ട രണ്ട് സ്വപ്നം, அவன் கண்ட 2 சொப்பனம், സഹോദരന്മാർ കല്ലെടുത്ത് ഇടിച്ച് മുറിവേൽപ്പിച്ചത്, அவன் சகோதரர்கள் கல்லால இடித்து அவனை காயப்படுத்தினது, പൊട്ടക്കുഴിക്കകത്തിട്ടത്, அவனை அந்த தண்ணீர் இல்லாத வற்றின கிணத்துல தள்ளி விட்டது, അടിമയാക്കി വിട്ടത്, அடிமையாய் அனுப்பி விட்டது, പോത്തിഫറിന്റെ വീട്ടിലുള്ള സംഭവം, அவன் போத்திப்பார் வீட்டில் நடந்த சம்பவம், കാരാഗ്രഹത്തിനകത്തുള്ള കാര്യം, அவன் சிறைச்சாலைக்குள்ள நடந்த சம்பவம், പിന്നെ അവൻ കൊട്ടാരത്തിൽ കസേരയിലിരുന്നു. அதுக்கு பின்பதாக அவன் அந்த சிங்காசனத்துல ஆமென் போய் உட்கார்ந்தான். ഏത് LKG പിള്ളേരെടുത്ത് ചോദിച്ചാലും എഴുന്നേറ്റെന്ന് പറയും. எந்த LKG பிள்ளைகளிடத்துல கேட்டாலும் இந்த காரியங்களை தெளிவா சொல்லுவாங்க. എന്നാൽ ഞാൻ മറ്റൊരു വ്യക്തിയെ കുറിച്ച് ഇന്ന് പ്രസംഗിക്കാൻ പോകും. ஆனால் நான் வேறொரு நபரை குறித்து இன்றைக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യാക്കോബിന്റെ മക്കളിൽ വേറൊരുത്തനും കൂടെ
யாக்கோபுடைய பிள்ளைகளை வேறொருவன் கூட ഇതുപോലെ ആർക്കുമില്ലാത്ത വേദന, இதை போல யாருக்குமே இல்லாத ஒரு வேதனை, நிந்தை, அவமானம், பரிகாசம், ഒറ്റപ്പെടൽ, தனிமைப்படுத்தப்படுதல் അനുഭവിച്ച ഒരു മനുഷ്യനുണ്ട്, அனுபவித்த ஒரு மனுஷன் இருந்தான். அல்லேலூயா. യാക്കോബ് ഒരു ദിവസം ഒരു നാൾ ഒരു ഫാമിലി കോൺഫറൻസ് വെക്കുകയാണ്. ഒരു കുടുംബ കരുത്തരങ്ങ ഏർപ്പെടുത്തുகிறார். ആരാണ് ഫാമിലി കോൺഫറൻസ് വെക്കുന്നത്? யார் இந்த குடும்ப கருத்தரங்க ஏற்படுத்துகிறார்? ഭയങ്കര ഡിമാൻഡ് ഉള്ള ഒരാളാണ്. ഭയങ്കര ഡിമാൻഡ് இருக்கக்கூடிய ஒரு நபர். അദ്ദേഹത്തിന്റെ വാക്കിന് ഭയങ്കര വാല്യൂ ഉണ്ട്. அவருடைய வார்த்தைக்கு பயங்கர மதிப்பு இருக்கு. പ്രധാനമന്ത്രിയുടെ അപ്പൻ, ஆமென், பிரதான மந்திரியின் தகப்பன், പ്രൈം മിനിസ്റ്ററുടെ അപ്പനാണ് യാക്കോബ്. பிரைம் மினிஸ்டருடைய தகப்பன் தான் இந்த யாக்கோபு. അപ്പോ അദ്ദേഹത്തിന്റെ ഒരു കോൺഫറൻസ് എന്ന് പറഞ്ഞാൽ, அப்ப அவருக்கு இருக்கிற அந்த தைரியம்னு சொன்னா, കോൺഫറൻസ് എന്ന് പറഞ്ഞാൽ, ஆமென், அவருடைய கருத்தரங்குன்னு சொன்னா, ഫെലോഷിപ്പ് എന്ന് പറഞ്ഞാൽ, அந்த ஐக்கியம் என்று சொன்னால் റോയൽ ആണ്, அதுதான் ராஜரிகமானது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. അങ്ങനെ യാക്കോബ് തന്റെ മക്കളെ എല്ലാവരെയും കൂട്ടി വരുത്തുക. அப்படி யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் அவன் கூட்டி ஒன்று சேர்த்தான். പഴയ നിയമം നമ്മൾ എടുത്തു വെച്ച് നോക്കിയാൽ, பழைய ஏற்பாட்டை நாம் எடுத்து வைத்து பார்த்தோமானால், അബ്രഹാം ഇസഹാക്കിനെ വിളിച്ചു, ஈசாக்கை அழைத்தார், അനുഗ്രഹിച്ചു, அவரை ஆசீர்வதித்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ஈசாக்கு യാക്കോബിനെ അനുഗ്രഹിച്ചു, யாக்கோபை ஆசீர்வதித்தார். യാക്കോബ് ഇപ്പൊ തലമുറകളെ അനുഗ്രഹിക്കാൻ വിളിച്ചു വെച്ചു, இப்ப தலைமுறைகளை ஆசீர்வதிக்க கூப்பிட்டு வரவழைத்திருக்கிறார். ഇന്ന് പകല് இந்த பகலிலே നിങ്ങളെ സഭയിൽ വിളിച്ചു വരുത്തിയിരിക്കുന്നു. உங்களை சபையில எதற்காக அழைத்து வந்திருக்கிறார்கள் என்றால், നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കാൻ വേണ്ടി, உங்களை ஆசீர்வதிக்கத்தான். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു, கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം ഇന്ന് പകല്, தேவன் இந்த பகலில் ഇവിടെ കൊണ്ടുവന്നത്, இங்க உங்களை கொண்டு வந்தது നിന്നെ അനുഗ്രഹിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്, உங்களை ஆசீர்வதிக்கத்தான். ഹല്ലേലൂയ. യാക്കോബ് തന്റെ മകനായ യൂദയെ വിളിക്കുകയാണ്. தன்னுடைய மகனாய் இருக்கக்கூடிய அந்த யூதாவை ஆமை அழைக்கிறான். അവനെ അനുഗ്രഹിച്ചു, அவனை ஆசீர்வதித்தான். ശിമയോനെ വിളിക്കുന്നു, ശിമിയോനെ അழைத்தார், അവനെ അനുഗ്രഹിക്കുന്നു. அவனை ஆசீர்வதித்தார். നഫ്താലിയെ വിളിക്കുന്നു, നഫ്തലിയെ அழைக்கிறார், അവനെ അനുഗ്രഹിക്കുന്നു. அவனை ஆசீர்வதிக்கிறார். ഗാദിനെ വിളിക്കുന്നു, காத்தை அழைக்கிறார், അവനെ അനുഗ്രഹിക്കുന്നു. அவனை ஆசீர்வதிக்கிறார். ബെന്യാമീനെ വിളിക്കുന്നു, பென்யமீனை அழைக்கிறார், അവനെ അനുഗ്രഹിക്കുന്നു. அவனை ஆசீர்வதிக்கிறார். ഇങ്ങനെ ജോസഫിനെ വിളിക്കുന്നു, இப்படி யோசேப்பை அழைக்கிறார். എല്ലാവരെയും അനുഗ്രഹിച്ച് எல்லோரையும் ஆசீர்வதித்து ലേവിയുടെ ചാൻസ് വരികയാണ്. இப்போ லேவிக்குரிய வாய்ப்பு வருகிறது. ലേവി ഇപ്പോൾ ഒരു വലിയ അണ്ണനല്ലേ, അണ്ണന് വലിയ അനുഗ്രഹം കിട്ടുമെന്ന് പറഞ്ഞ്, இப்ப லேவி ஒரு ஆமென் மூத்த சகோதரன் என்பதனால அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி, അല്ലെങ്കിൽ ഇങ്ങനെ വളരെ പ്രതീക്ഷയുടെ അപ്പന്റെ അടുക്കൽ വരുമ്പോൾ, எதிர்பார்ப்போடு தகப்பன் கிட்ட வரும்போது, സഹോദരങ്ങളുടെ നടുവിൽ വെച്ച്, சகோதரர்கள் நடுவிலே வைத்து, യാക്കോബ് വലിയ ശബ്ദത്തോടെ, ஆமென், யாக்கோபு மிகப்பெரிய சத்தத்தை உயர்த்தி അവനെ ശപിച്ചു, அவனை சபித்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനസ്സിലായവർ ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. புரிந்து கொண்டவங்க தேவனை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. പബ്ലിക് ആയിട്ട് സഹോദരന്മാരുടെ നടുവിൽ വെച്ച്, ஆமென், வெளிப்படையாக சகோதரர்கள் நடுவிலே வைத்து, ആമേൻ, ലേവി ശപിക്കപ്പെട്ടവനായി മാറി. லேவி சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். അവന്റെ കണ്ണിൽ നിന്ന് കണ്ണുനീരൊഴുകി, அவனுடைய കണ്ണിലിருந்து കണ്ണീർ വടിந்தது. ഇന്ന് പകല് இந்த பகலில் സ്വന്തം അപ്പനും അമ്മയും ശപിച്ച ആരെങ്കിലും വചനം കേൾക്കുന്നുണ്ടോ? சொந்த தகப்பனும் தாயும் சபித்து யாராவது இங்க வந்து வசனத்தை கேட்கிறீர்களா? സ്വന്തം സഹോദരങ്ങളാൽ ശാപമേറ്റ ആരെങ്കിലും വചനം കേൾക്കുന്നുണ്ടോ? சொந்த சகோதரர்களாலே சாப வார்த்தையை கேட்ட யாராவது இங்க வசனத்தை கேட்கிறீங்களா? നിങ്ങളുടെ മാമനും മാമിയും നിങ്ങളെ ശപിച്ചോ? உங்க மாமனும் மாமியும் உங்களை சபித்தார்களா? ആമേൻ. நிந்திக்கப்பட்டு ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. വല്ലാത്ത അവസ്ഥയിൽ പരിഹാസപാത്രമായി, மிகவும் மோசமான இந்த பரிகாச வார்த்தையை கேட்டு ഒറ്റപ്പെട്ടവനായി, தனிமைப்பட்டவனாய் അമയിതാ ലേവിയായി. இந்த லேவி ஆனான். ഇപ്പൊ ലേവി പറയുന്ന ഒരേ ഒരു കാര്യം, இப்ப லேவி சொல்லுகிற ஒரு காரியம், എങ്കിലും എന്റെ അപ്പൻ എന്നെ ശപിച്ചു, ஆனாலும் என் தகப்பன் என்னை சபித்து விட்டாரே, എങ്കിലും എന്റെ അപ്പൻ എന്നെ ശപിച്ചു. ஆனாலும் என் தகப்பன் என்னை சபித்துட்டாரே. രൂബൻ ഗോത്രത്തെ അനുഗ്രഹിച്ചിട്ട്, ரூபன் கோத்திரத்தை ஆசீர்வதித்தார், യഹൂദയെ അനുഗ്രഹിച്ചിട്ട്, அவன் யூதாவை ஆசீர்வதித்தார், എന്റെ എല്ലാ സഹോദരങ്ങളെ അനുഗ്രഹിച്ചിട്ട്, எல்லா சகோதரர்களையும் அவன் ஆசீர்வதித்தார். എന്റെ അപ്പൻ എന്നെ പബ്ലിക്കിൽ ശപിച്ചു. ஆனா எல்லாருக்கும் முன்னாடியும் என் தகப்பன் என்னை சபித்து விட்டார். ആരും കാണാതെ ഒറ്റയ്ക്ക് കൊണ്ടുപോയി ശപിച്ചെങ്കിലും കുഴപ്പമില്ലായിരുന്നു. யாருக்குமே தெரியாம என்ன தனியா கொண்டு போய் சபிச்சா கூட பரவாயில்லை. ഇതിപ്പോ എന്നെ പബ്ലിക്കിലായി ശപിച്ചു കളഞ്ഞു. என்ன எல்லாருக்கும் முன்னாடியும் சபிச்சிட்டாரு. ഹൃദയം തകർക്കപ്പെട്ടവൻ, இருதயம் உடைக்கப்பட்டவனாய், മനവേദനയിൽ, மனவேதனையோடு, ഡിപ്രഷൻ അടിച്ച് மன அழுத்தத்துக்குள்ளாகி ഇരിക്കുന്ന ലേവിയുടെ അവസ്ഥ, இருக்கிற லேவியின் சூழ்நிலை. അവൻ എപ്പോഴും പറയുന്ന ഒരു കാര്യം, எப்போதும் சொல்லுகிற ஒரு காரியம், എന്റെ അപ്പൻ എന്നെ ശപിച്ചല്ലോ. என் தகப்பனை சபித்து விட்டார். അവനൊരു പരസ്യ കോലമാലമായി, அவன் ஒரு ஆமென் வெளிப்படையான அலங்கோலமாக்கப்பட்டான். അവൻ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട, அவன்
புறக்கணிக்கப்பட்டார். പറഞ്ഞേ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടു. சொல்லுங்க, புறக்கணிக்கப்பட்டார். What is the meaning of rejection? புறக்கணிக்கப்படுதல் என்றால் என்ன? What is the meaning of rejection? புறக்கணிக்கப்படுதல் என்றால் என்ன? റിജക്ഷന്റെ എഫക്ട് എന്താണെന്ന് അറിയാമോ? புறக்கணிக்கப்படுதலுடைய தாக்கம் என்ன தெரியுமா? ഇഞ്ചിഞ്ചായി മരിക്കുന്ന അവസ്ഥയാണ്. அவர் இஞ்சிஞ்சாய் சாகக்கூடிய ஒரு நிலைக்கு தான் சொல்லப்படுகிறது. ഒരു ട്രെയിൻ കയറി ഇറങ്ങി പോയാൽ പെട്ടെന്ന് മരിക്കും. ஆமென். ஹalleluya. ഒരു ട്രെയിൻ കയറി ഇറങ്ങി പോയാൽ പെട്ടെന്ന് മരിക്കും. ஆமென். ஒரு ட்ரெயின் ஒரு மேல ஏறி இறங்கி போனா திடீரென்று மரித்து போவார். ഒരു ഫ്ലൈറ്റിൽ ആക്സിഡന്റ് ഉണ്ടായാൽ പെട്ടെന്ന് മരിക്കും. ഫ്ലൈറ്റിലെ വിപത്ത് ഏർപ്പെട്ടാൽ திடீரென்று மரித்து போவார்கள். റിജക്ഷൻ സ്പിരിറ്റ് എന്ന് പറയുന്നത്, ஆனா புறக்கணிக்கப்படுகிற ஆவி என்று சொன்னால் എല്ലാ ദിവസവും മരിക്കുക, எல்லா நாட்களும் மரிக்கிற ഓരോ സെക്കൻഡും മരിക്കുക, ஒவ்வொரு நொடியும் சாகிற, ഓരോ സെക്കൻഡും, ஒவ்வொரு நொடியும், ഓരോ മിനിറ്റും, ஒவ்வொரு நிமிஷமும், ഓരോ സെക്കൻഡിലും, ஒவ்வொரு நொடியிலும் മരിച്ചു ജീവിക്കുന്ന ആരെങ്കിലും വചനം കേൾക്കുന്നു എങ്കിൽ, செத்து செத்து வாழ்கிற யாராவது இந்த வாளிலே வசனத்தை கேட்கிறீர்கள் என்றால், മരണത്തെ ജയിച്ചവൻ ഇന്ന് പകല് വന്നിട്ടുണ്ട്. மரணத்தை ஜெயித்தவர் இந்த பகலிலே இங்கே வந்திருக்கிறார். ഹേ മരണമേ, നിന്റെ ജയം എവിടെ? ஹே மரணமே, உன் கூர் எங்கே? ഹേ പാതാളമേ, നിന്റെ വിഷയം എവിടെ? ஹே பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? മരണത്തെയും പാതാളത്തെയും കീഴിൽ ചവിട്ടിക്കളഞ്ഞവൻ, மரணத்தையும் பாதாளத்தையும் தன் காலுக்கு கீழே நசுக்கி போட்டவர் ഇന്ന് പകല് വരാമെന്നല്ല വന്നിട്ടുണ്ട്. ஆமென். இந்த பகலிலே வருகிறேன் என்றல்ல, அவர் ஏற்கனவே இங்கே வந்து விட்டார். ഓൾറെഡി അവൻ ഇവിടെ ഉണ്ട്. ஏற்கனவே அவர் இங்கே இருக்கிறார். അവന്റെ പ്രസൻസ് തിരിച്ചറിയുന്നവർ, அவருடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள் കരങ്ങളെ വീശി അടിച്ച് கரங்களை வேகமாய் தட்டி ഇന്ന് പകല് இந்த பகலில் കർത്താവിടെ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். സകല റിജക്ഷൻ സ്പിരിറ്റും, எல்லா புறக்கணிக்கப்படுகிற ஆவியும் ഇന്ന് പകല് இந்த பகலில் വിട്ടുപോ, வெளியேறு. வெளியேறு. கைகளை தட்டி അന്യഭാഷ പറഞ്ഞ ആരാച്ചേ? புறக்கணிக்கப்பட்ட யாராவது இங்க இருக்கிறீர்கள் என்றால் கையை தட்டி அந்நிய பாஷை சொல்லி ஆராதிங்க. അപ്പന്റെ അമ്മയുടെ മുമ്പിൽ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട മകനെ, தகப்பனுக்கு தாய்க்கு முன்பாக புறக்கணிக்கப்பட்ட மகனே, സഹോദരങ്ങളുടെ നടുവിൽ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട സഹോദര, ஆமென். சகோதரர்கள் நடுவிலே புறக்கணிக்கப்பட்ட சகோதரா, സ്കൂളിൽ ടീച്ചർമാരുടെ മുമ്പിൽ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട ബ്രദറെ, ஸ்கூலிலே டீச்சர்கள் முன்பதாக ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பிரதரே, ഓഫീസിൽ റിജക്ഷൻ അനുഭവിക്കുന്നു. ஆபீஸ்ல நீங்க புறக்கணிக்கப்படுதல் എവിടെയാണ് அனுபவிக்கிறீங்க. റിജക്ഷൻ അനുഭവിക്കുന്നത്? எங்க புறக்கணிக்கப்படுதலை நீங்க എന്ന പകൽ அனுபவிக்கிறீங்க? നിന്നോട് എനിക്കൊരു ദൂത് പറയാനുണ്ട്. உங்களிடத்தில் இந்த பகலில் நான் ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்ல விரும்புகிறேன். Man rejected you, அவன் மனுஷன் உன்னை புறக்கணிப்பான். God selected you. ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளார். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க. Man rejected you, மனுஷன் உன்னை புறக்கணித்தான். God selected you. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ഹല്ലേലൂയ. അയ്യോ, ഇങ്ങനെ ആരാച്ചാ പോരാ. இப்படி ஆராதித்தா பத்தாது. ദൈവം നിന്നെ സെലക്ട് ചെയ്താൽ, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால், ഒന്ന് നീ പ്രീസ്റ്റായി മാറും, ஒன்று நீ ஆசாரியனா மாறுவாய், അല്ലെങ്കിൽ നീ ഒരു കിങ് ആയി മാറും, அல்ல என்றால் நீ ஒரு ராஜாவாய் மாறி விடுவாய். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. വിശ്വസിക്കുന്നവർ விசுவாசிக்கிறவர் കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. சொல்லுங்க. മനുഷ്യൻ ലേവിയെ റിജക്ട് ചെയ്തു, மனுஷன் லேவியை புறக்கணித்தார். ദൈവം ലേവിയെ ஆனால் தேவன் இந்த லேவியை പുരോഹിതനായി മാറ്റി. ஆசாரியனை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. ജീസസ്. இயேசுவின் நாமத்தில் நல்ல கையை தட்டி துதிங்க. யாரும் சும்மா கை கட்டி இருக்காதீங்க. நல்ல கையை தட்டி வேகமா. எஸ் எஸ். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദാവീദിന്റെ ഒരു വണ്ടർഫുൾ ഹിസ്റ്ററി ഉണ്ട്. தாவீதுக்கு ஒரு அழகான ஒரு வரலாறே இருக்கு. ഹിസ്റ്ററി, வரலாறு. അതെനിക്ക് ഇപ്പൊ പറയാൻ സമയമില്ല, കുറച്ച് കാര്യം പറയാം. இதெல்லாம் சொல்ல இப்ப நமக்கு நேரம் இல்ல. ദാവീദിന്റെ അപ്പൻ ഈശായും தாவீதுடைய தகப்பன் ஈசா, അമ്മയും அவனுடைய தாயும் നല്ല ബ്ലാക്ക് മുടിയുള്ളവരായിരുന്നു. நல்ல கருப்பு நிறத்துல முடி உள்ளவர்கள். യവന്റെ മുടി മാത്രം എങ്ങനെ ഗോൾഡ് ആയതെന്ന് അറിയത്തില്ല. இவ முடி, தாவீதுடைய முடி மட்டும் எப்படி தங்க நிறத்துல மாறுனதுன்னு தெரியல. ഹിസ്റ്ററി പറയുന്നു, வரலாறு சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது, എഴുത്തുകാരൻ പറയുന്നു, எழுத்தாளர் இப்படியே சொல்லுகிறார். ദാവീദിന്റെ അപ്പൻ ഈശായിക്ക്, தாவீதுடைய தகப்பனாகிய இந்த ஈசாய்க்கு ഒരു യൂറോപ്പ് ലേഡിയുമായി അവിഹിത ബന്ധമുണ്ട്. ஒரு யூரோப்ல உள்ள பெண்ணோடு கூட தவறான தொடர்பு இருந்தது, ഒരു ഇല്ലീഗൽ റിലേഷൻ ഉണ്ടായിരുന്നു, தவறான தொடர்பு இருக்கிறது என்று அந்த எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார். അതിലൂടെ ഉണ്ടായ ആളാണ് ഈ ദാവീദ്. அதன் மூலமாய் பிறந்த ஒரு மகன் தான் இந்த தாவீது என்று. അതുകൊണ്ട് அதனால 7 സഹോദരങ്ങളും ദാവീദിനെ അടുപ്പിക്കത്തില്ല. 7 சகோதரர்களும் இந்த தாவீதை அவர்களோடு கூட சேர்த்து நிறுத்திக் கொள்வது இல்லை. അവരെല്ലാം പറയും, அவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, നമ്മുടെ തലമുടി മൊത്തം
ബ്ലാക്കിലായിരിക്കുന്നു. நம்ம தலைமுடி எல்லாம் கருப்பு கலர்ல தான் இருக்கு. നിന്റെ മുടി മാത്രം ഗോൾഡിൽ ഇരിക്കുന്നു. உங்க முடி மட்டும் இப்படி கோல்ட் கலர்ல இருக்கு. നീ നമ്മളെ പോലെ അല്ല. நீ எங்களை போல கிடையாது. Praise the Lord. Hallelujah. ഈ കാക്ക കൂട്ടിനകത്ത് കുയിലിനെ കേറ്റാത്ത ഒരു അവസ്ഥയാണ്. ஆமே காக்கா கூட்டுக்குள்ள குயிலை ஏற்றாத ஒரு சூழ்நிலை. അറിയാമോ? உங்களுக்கு தெரியுமா? ഈ കാക്കയുടെ കൂട്ടിനകത്ത് இந்த காக்காவின் கூட்டுக்குள்ள ചില സമയത്ത് சில நேரத்துல കുയിൽ കൊണ്ടൊന്ന് മുട്ടയിടും. குயில் வந்து அந்த கூட்டுல முட்டை போட்டு விடும். Praise the Lord. Hallelujah. ഈ കാക്ക இந்த காகம் ഈ കാക്കയുടെ മുട്ടയും കുയിലിന്റെ മുട്ടയും இந்த காக்காவின் முட்டையும் குயிலின் முட்டையும் ഏകദേശം സിമിലാരിറ്റിയാണ്. ஏற குறையாது ஒத்து போகிறதா தான் ഒരേ இருக்கும். ഷേപ്പ് ഒരേ വലിപ്പത്തിലിരിക്കും. ஒரே வடிவமோ ஒரே அளவுல தான் இருக்கும். ഈ കാക്ക ഇതിനകത്ത് ഇരുന്ന് இந்த காக்கா இதற்குள்ள உட்கார்ந்து എല്ലാത്തിനും വിരിക്കും. எல்லாவற்றையும் முட்டை ഈ பொரிக்கும். കാക്കയുടെ കൂട്ടത്ത് കുയിൽ കുഞ്ഞും പുറത്തു വരും. இந்த முட்டை அது குஞ்சு பொரிக்கும் போது இந்த காகத்தின் கூட்டத்துல குயில் குஞ்சியும் குஞ்சு பொரித்து வெளியே ഈ வரும். കാക്കയുടെ കൂട്ടത്ത് കുയിൽ വളർന്നു വരും. இந்த കാകത്തിൻ കൂട്ടത്തിൽ കുയിലും വളർന്നു വരും. ഒരുവിധം മെച്ചൂരിറ്റി ആവുമ്പോ ஒரு வித முதிர்ச்சி அடையும் போது ഈ കുട്ടി കാക്കകൾ இந்த ஆமே குஞ்சு காக்கைகள் കാ 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 എന്ന് പറഞ്ഞ് വിളിക്കും. கா 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 என்று கூப்பிடும். കുയിൽ മാത്രം സൗണ്ട് വരുന്നില്ലല്ലോ. சத்தமும் வரும். அத குயில் மட்டும்தான் கூ கூ என்று கூப்பிடும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സൗണ്ട് വരുന്നില്ല കേട്ടോ. இப்படி கூ கூ என்று கூப்பிடும். Praise the Lord. ஹல்லேலூயா. അപ്പൊ ഈ അമ്മ കാക്ക പറയും அப்ப இந்த தாய் காகம் சொல்லும் കൂക്കു എന്നല്ല கூக்கூன்னு கிடையாது, കാക്ക എന്ന് പറ. காக்கான்னு சொல்லு. കുയിൽ എത്ര ശ്രമിച്ചാലും குயில் என்ன முயற்சி பண்ணாலும் കാക്ക എന്ന് പറയത്തില്ല. காக்கான்னு வரல, കൂക്കു എന്നേ പറയത്തുള്ളൂ. கூக்கூ தான் வருது. കാക്ക കാക്ക എന്ന് പറയുമ്പോ காக்கா காக்கான்னு சொல்லும் போது ഇവൻ പാട്ട് പാടും. இவன் பாடுறான். 7 എണ്ണവും കാക്ക എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടിരുന്നപ്പോ 7 பேர்களும் காக்கா அப்படின்னு கூப்பிட்ட போது അതിൽ നിന്ന് ഒരുത്തൻ മാത്രം പാട്ട് പാടി. அதுல இருந்த ஒருவன் மட்டும் தான் பாட்ட பாடுறான். കരം അടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லு. ഇന്ന് പകല് இல்ல பகலில் നീ കാക്ക കൂട്ടിനകത്ത് நீ காக்கா கூட்டுக்குள்ளே നീ ഒരു കുയിലാണോ? நீ ஒரு குயிலா? ஹல்லேலூயா. ഓ எஸ் ഈ കാക്കയുടെ കൂട്ടിനകത്തിരുന്നോട്ടെ കാക്ക എന്ന് വിളിക്കാനല്ല ദൈവം നിന്നെ വിളിച്ചേ. உந்த காக்க கூட்டத்துல உட்கார்ந்து உங்களை காக்கான்னு கூப்பிட கர்த்தர் உங்களை அழைக்கல. ദൈവത്തെ പാടി സ്തുതിക്കാനാ ദൈവം നിന്നെ വിളിച്ചേ. தேவனை பாடி துதிக்கதான் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். எஸ். ഈ കാക്കകളെല്ലാം இந்த காகங்கள் எல்லாம் ഒരു പർട്ടിക്കുലർ പീരീഡ് കഴിയുമ്പോ ஒரு குறிப்பிட்ட நேரம் முடியும் போது ഈ കുയിലിനെ കുത്തി ഓട്ടിച്ചു കളയും. இந்த குயிலை கொத்தி அவனை துரத்தி விட்டுரும். കൂട്ടത്തോടെ കൊത്തും. கூட்டமாய் கொத்தும். റിജക്ട് ചെയ്യും. புறக்கணிக்கும். Praise the Lord. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. റിജക്ട് ചെയ്യപ്പെട്ട കുയിൽ இத புறக்கணிக்கப்பட்ட இந்த குயில் നമ്പർ 1 ഗായികയായി, அவன் நம்பர் 1 பாடகனாக, നല്ല പാടുന്ന ഒരു പെൺകുട്ടിയായി, நல்ல பாடக்கூடிய ஒரு பெண் பிள்ளையாக, നല്ല പാടുന്ന ഒരു പയ്യനായി, நல்ல பாடுகிற ஒரு பையனாக ഇന്റർനാഷണൽ ലെവലിൽ ഉയരപ്പെടും. உலகளாவிய அளவில அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ഈ കാക്കകളെല്ലാം இந்த காக்கா கூட்டம் எல்லாம் വല്ലവന്റെ കാമ്പൗണ്ടിലുള്ള വേസ്റ്റ് കൊത്തി കൊത്തി നടക്കുമ്പോ அண்டவ காம்பவுண்ட்ல உட்கார்ந்து தேவையில்லாத குப்பையை கொத்திட்டு இருக்கும்போது ഈ കുയിൽ അനേകം പേരെ പാടി എഴുന്നേൽപ്പിക്കും. ஆமே இந்த குயில் மட்டும் பாடி அநேகரை எழுப்பிவிடும். കാരം അടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க. ദൈവം നിന്നെ വിളിച്ചത് தேவன் உங்களை அழைத்தது വേസ്റ്റ് ചെന്ന് ജീവിക്കാനല്ല, குப்பையை கொத்தி ஆமே தின்னு வாழ அல்ல. അനേകം പേരെ அநேகரை അഭിഷേകത്തിൽ എഴുന്നേൽപ്പിക്കുക. அபிஷேகத்தை எழும்ப பண்ண ഒരു കുയിലിനെ പോലെ ஒரு குயிலை போல ദൈവം നിന്നെ അഭിഷേകം ചെയ്യുക. தேவனுடைய அபிஷேகம் பண்ணுகிறார். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து நான் காகம் கிடையாது, நான் கொத்தி பிழைக்க கூடியவன் கிடையாது. சொல்லுங்க, பாடி எழுப்புகிறவன், ஆராதித்து உயர்த்துகிறவன். கையை தட்டி துதிப்போ. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ. உங்க பக்கத்துல உள்ளவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க. കാക്കയല്ല, காக்கா கிடையாது, കുയിലാണ്. குயில். കാക്കയല്ല, காக்கா கிடையாது, കുയിൽ. குயில். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. കുയിലായോണ്ടാണ് குயிலா இருந்ததுனாலதான் റിജക്ഷൻ. புறக்கணித்தல். കുയിലായതുകൊണ്ടാ குயிலா இருப்பதுனாலதான் നിന്നെ കൊത്തുന്നത്. உங்களை கொத்துறாங்க. കാക്കയ്ക്ക് ഒരു കൊത്തും കിട്ടത്തില്ല. காக்காவுக்கு எந்த கொத்தும் கிடைக்காது. കാക്ക പറയും, காக்கா சொல்லும் നോ പ്രോബ്ലം, பரவாயில்ல. പ്രവാചകൻ ദൂത് പറഞ്ഞു, സഹോദരി ഒരുപാട് പ്രോബ്ലം ഉണ്ട്. ஆமே தீர்க்கதரிசி சொல்ற, சகோதரி நிறைய பிரச்சனை இருக்கு. ഒരു പ്രോബ്ലം ഇല്ല. இன்னும் பிரச்சனை கிடையாது.
കാക്കയുടെ അടുത്ത് പോയി പ്രവചിക്കാതെ. காக்க இடத்துல போய் தீர்க்க தரிசனம் எதுக்கு சொல்லணும்? Praise the Lord. ஹalleluya. കാക്ക ദൂത് ഏറ്റെടുക്കത്തില്ല. காக்கா இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாது. കുയിലിനോട് പ്രവചിക്കുക. நீ குயிலிடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லு. അത് ആമേൻ പറഞ്ഞ് ഏറ്റെടുക്കും. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளும். കുയിലാണോ? குயிலா നിനക്ക് റിജക്ഷൻ ഉണ്ട്. உனக்கு புறக்கணிக்கப்படுகிற அனுபவம். കുയിലാണോ? குயிலா നിനക്ക് ഒറ്റപ്പെടലുണ്ട്. உனக்கு தனிமையாக்கப்படுதல் உண்டு. കുയിലാണോ? குயிலா നിനക്ക് വേദന ഉണ്ട്. உனக்கு வேதனை உண்டு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പറഞ്ഞേ. சொல்லுங்க. ഞാൻ കുടുംബത്തിലാണെങ്കിലും, நான் குடும்பத்தில் என்றாலும், സഭയിലാണെങ്കിലും, சபையில் என்றாலும், ശുശ്രൂഷയിലാണെങ്കിലും, ஊழியத்திலானாலும், കോളേജിലാണെങ്കിലും, காலேஜிலானாலும், സ്കൂളിലാണെങ്കിലും, ஸ்கூல்லானாலும், കുടുംബത്തിലാണെങ്കിലും குடும்பத்திலானாலும் ഞാൻ കുയിലാണ്. நான் குயிலா தான் இருப்பேன். Praise the Lord. ஆமென். ஹalleluya. ഇനി കുയിലിന് എത്ര വേദന വന്നാലും, இனி குயிலுக்கு என்ன வேதனை வந்தாலும், എത്ര കൊത്തി വേദനിപ്പിച്ചാലും எவ்வளவு கொத்தி வேதனைப்படுத்தினாலும் ഇത് പാടിക്കോണ്ടിരിക്കും. பாடிக்கொண்டே தான் இருக்கும். எஸ். സ്തോത്രം. ஹalleluya. എനിക്ക് തോന്നുന്നു ഇത് സത്യമായിരിക്കും. ஆமென். நான் நினைக்கிறேன் இது உண்மைதான். ദാവീദനെല്ലാം കൂടെ ചേർന്ന് ഒറ്റപ്പെടുത്തി. தாவீதை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தனிமைப்படுத்தி விட்டார்கள். അപ്പനും അമ്മയും தகப்பனும் தாயும் 7 സഹോദരങ്ങൾ 7 சகோதரர்களும் ഡൈനിങ് ടേബിളിൽ டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து നല്ല പൂക്കളൊക്കെ ഉള്ള പാത്രത്തിൽ ഫുഡ് കഴിക്കുമ്പോൾ, நல்ல அந்த ஆமே ஸ்தோத்திரம் அந்த பித்தளை அந்த தட்டுல வச்சு சாப்பாடு சாப்பிடும்போது, ഫ്ലവേഴ്സ് ഒക്കെ ഉള്ള പ്ലേറ്റിലെ ஆமே நல்ல அழகான வடிவம் உள்ள ஆமே அந்த டிசைன் உள்ள தட்டுல வச்சு சாப்பிடும்போது, നല്ല കുപ്പി ഗ്ലാസ്സിൽ വെള്ളം കുടിക്കുമ്പോൾ, நல்ல கிளாஸ்ல ஊத்தி தண்ணீரை குடிக்கும்போது, കുപ്പി ഗ്ലാസ് ஆமே கிளாஸ் സോറി കേട്ടാ. അപ്പൊ അതിന് വെള്ളം കുടിക്കുമ്പോൾ, அதுல தண்ணீரை குடிக்கும்போது ദാവീദിനെ മാത്രം தாவீதை மட்டும் ഒരു സ്റ്റീൽ പ്ലേറ്റില്, ஒரு நல்ல ஸ்டீல் பிளேட்ல ആഹാരത്തെ കൊടുത്ത് ஸ்டீல் கிளாஸ்ல വെള്ളം കൊടുത്ത് தண்ணீரை கொடுத்து തറയിലിരുത്തും. தரையில உட்கார வச்சாங்க. മാറ്റിയിരുത്തി ആരെങ്കിലും ഉണ്ടോ? தனியா உட்கார வச்ச யாராவது இருக்கீங்களா? ഇതുപോലുള്ള അനുഭവമുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ? இத போல அனுபவம் உள்ள யாராவது இருக்கீங்களா? ഇല്ലേ? இல்லையா யாரும்? നിങ്ങൾക്ക് അങ്ങനെയുള്ള അനുഭവം വന്നിട്ടില്ലേ? அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு வரவே இல்லையா? എനിക്ക് ഒത്തിരി വന്നിട്ടുണ്ട്. எனக்கு அதிகமா வந்திருக்கு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അനേകം പേർക്ക് നല്ല ഗ്ലാസ് ഡിസൈൻ ഗ്ലാസ്സിൽ വെള്ളം കൊടുത്തപ്പോൾ, அநேகருக்கு நல்ல டிசைன் கிளாஸ்ல தண்ணீரை கொடுத்த போது, നിന്നെ മാത്രം உனக்கு மட்டும் ഒരു തേർഡ് ഗ്ലാസ് ആക്കി, ஒரு மூன்றாம் நிலையில் ஆக்கி, ഒരു സ്റ്റീൽ ഗ്ലാസ്സിൽ വെള്ളം തന്ന്, ஆமே ஒரு ஸ்டீல் கிளாஸ்ல உனக்கு தண்ணீரை கொடுத்து, ആമേ സ്തോത്രം, സ്റ്റീൽ പാത്രത്തിൽ ആഹാരം തന്ന്, ஸ்டீல் பாத்திரத்துல ஆமே அந்த தட்டுல ஆமே உங்களுக்கு ஆகாரத்தை നിന്നെ கொடுத்து, തറയിൽ കൊണ്ടുപോയി ഇരുത്തി, உங்கள் தரையில உட்கார வச்சு, നിനക്ക് ആഹാരം തന്ന്, உங்களுக்கு ആഹാരത്തെ കൊടുത്ത് അപമാനിച്ചു എങ്കിൽ, அவமானப்படுத்தினார்கள் என்றால், അതേ ദാവീദിനോട് ദൈവം പറഞ്ഞു, அதே தாவீதை பார்த்து தேவன் சொன்னார், നിന്റെ ശത്രുവിന്റെ മുമ്പ് ഞാൻ നിനക്ക് മേശ ഒരുക്കും. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்காக பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன். Come on church, കരമടിച്ചു പറ. Come on சபையை கையை தட்டி சொல்லுங்க. നീ എവിടെയാണോ അപമാനിക്കപ്പെട്ടത്, எங்கே அவமானப்படுத்தப்பட்டாயோ, എവിടെയാണോ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടത്, எங்கே நீ புறக்கணிக்கப்பட்டாயோ, എവിടെയാണോ തള്ളപ്പെട്ടത്, எங்கே தள்ளப்பட்டாயோ, അമേരിക്കയിലല്ല, நீ അമേരിക്കാவில் அல்ல, യുകെയിലല്ല, യുകെയിൽ அல்ல, നീ എവിടെയാണോ തള്ളപ്പെട്ടത്, எங்கே ஒதுக்கப்பட்டாயோ, എവിടെയാണോ റിജക്ട് ചെയ്യപ്പെട്ടത്, எங்கே புறக்கணிக்கப்பட்டாயோ, അവന്റെ നടുവിൽ, அவர்கள் நடுவிலே ദൈവം നിനക്ക്, தேவன் உனக்கு പന്തി ആയത്തപ്പെടുത്തും. பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். Come on, Come on, receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். Come on, Come on. Jesus. hallelujah. Hallelujah. ഫയർ എഞ്ചിൻ കേട്ടിട്ടുള്ളവർ എത്ര ഉണ്ട്? ഫയർ എഞ്ചിൻ என்று அந்த சொல்ல எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃபயர் என்ஜின் கேள்விப்பட்டிருக்கீங்க? നിങ്ങൾക്ക് ഒന്നും കേട്ടിട്ടില്ലേ? നിങ്ങൾ இதுவரைக்கும் ஒண்ணுமே உங்களுக்கு கேட்கலையா? ഫയർ എഞ്ചിൻ കേട്ടിട്ടുള്ളവർ കൈ ഉയർത്താം. ஃபயர் என்ஜினை கேள்விப்பட்டவங்க கையை ഉയർത്തുங்க. தீ அணைப்பு வாகனம் കൈ ഉയർത്തി പിടിച്ചിരിക്കും, கீழே போட்டுறாதீங்க, உடனே போட்டுறாதீங்க, கையை கொஞ்சம் அப்படியே உயர்த்தி பிடிங்க. ഓക്കെ. പേര് ഫയർ എഞ്ചിൻ ആണെങ്കിലും அதுக்கு பேர் ஃபயர் இன்ஜின் என்றாலும் ഇതിന്റെ ഡ്യൂട്ടി എന്തെന്നറിയാമോ? இதோட வேலை என்ன தெரியுமா? ഫയറിനെ അണയ്ക്കുക. இது ஆமென், எங்கெல்லாம் அக்கினி எரியுதோ அதெல்லாம் போய் அணைச்சு போடுறதுதான். എഴുതി വെച്ചിരിക്കുന്നത് ഫയർ ഓഫ് ഹെവൻ എന്നാ. இங்க எழுதி போட்டிருக்கிறது ஃபயர் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் அக்கினி. മറ്റേ ഫയർ എഞ്ചിൻ പോലെ ആവരുത്, அந்த ஃபயர் இன்ஜினை போல ஆயிடக்கூடாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പേര് ഫയറും அவன் பேர் அக்கினியும், തലയിൽ വെള്ളവും, தலையில முள்ளா தண்ணியும். അനങ്ങത്തില്ല നിങ്ങളെ, நீங்க அப்ப கூட அசைய மாட்டீங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ആരാധന എന്തെന്ന് കാണണമെങ്കിൽ കേരളത്തിൽ വാ. ஆராதனை என்னன்னு பார்க்கணும்னா கேரளாவுக்கு வரணும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ.
ஹalleluya. ഞാൻ കേരളത്തിൽ നിന്നോണ്ട് ഇങ്ങനെ ഒരു മെസ്സേജ് പ്രസംഗിച്ച கேரளாவிலே நின்று இந்த செய்தி அங்க கொடுத்தால் ഒറ്റയെണ്ണം കസേരയിൽ ഇരിക്കത്തില്ല. ஒருத்தர் கூட சேர்ல உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. അവരാ ദൂത് ഏറ്റെടുത്ത് എഴുന്നേറ്റ് നിന്ന് அவர்கள் எழும்பி நின்று அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ഉൾപ്പറ്റിൽ വന്ന് കമന്ന് കിടക്കും. ஆமே பலிபீடத்துல கமந்து விழுந்து கிடப்பாங்க. പാസ്റ്ററിന്റെ കൂടെ കുറെ മീറ്റിംഗിന് വന്നിട്ടുണ്ട് കേരളത്തിൽ. பாஸ்டர் என் கூட அநேக கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். ഒറ്റ മെസ്സേജ് എനിക്ക് പൂർത്തീകരിക്കാൻ പറ്റിയിട്ടില്ല. ஒரு செய்தியையும் ஃபுல்லா சொல்லி முடிக்க முடியாது. അതുകൊണ്ട് കേരളത്തിലുള്ളവര് அதனால கேரளாவில் உள்ளவர்களை ചന്ദ്രനിൽ പോയി നിന്നാലും சந்திரன்ல போய் நின்னாலும் കേരള തട്ടുകട എന്ന് പറഞ്ഞൊരു ബോർഡ് അവിടെ കാണും. ஆமே கேரளா தட்டுக்கடை என்று சொல்ல ஒரு போர்டு அங்க காணும். Praise the Lord. ஆமே காணப்படும். സീരിയസ് ആയിട്ട് ഞാൻ പറയാ, உண்மையா சொல்றேன். ഏത് രാജ്യത്തിൽ പോയാലും எந்த தேசத்துக்கு நீங்க போனாலும் അവിടെ ഒരു 5 മിനിറ്റ് നിൽക്കുമെങ്കിൽ அங்க ஒரு 5 நிமிஷம் நீங்க நின்னு വഴി பாத்தீங்கன்னா പറഞ്ഞു തരാൻ ഒരു മലയാളി അവിടെ വന്നിരിക്കും. வழிய சொல்லி கொடுக்க ஒரு மலையாளி வந்திருப்பார். ഒറ്റ റീസൺ, ஒரே ஒரு காரணம். തമിഴ്നാട്ടുകാർ ആരാധിക്കും പോലെ അല്ല അവർ ദൈവത്തെ ആരാധിക്കുന്നു. தமிழ்நாட்டுக்காரர்கள் ஆராதிக்கிறது போல அவர்கள் தேவனை ஆராதிப்பதில்லை. ഹല്ലേലൂയ, ஹalleluya. അവർ ദൈവത്തെ നല്ല കൈ വീശി അടിച്ച് ദൈവത്തെ ആരാധിക്കും. அவர்கள் நல்ல கையை வேகமாய் தட்டி கர்த்தரை ஆராதிப்பார்கள். എന്നാൽ ഇന്ന് പകല് ഞാനൊരു സത്യം പറയാം. ஆனா இந்த பகல்ல நான் ஒரு சத்தியத்தை உண்மையா சொல்றேன். ഞാൻ ഏറ്റവും കൂടുതൽ സ്നേഹിക്കുന്നത് நான் அதிகமாய் நேசிப்பது കേരളത്തിനെക്കാട്ടിയും കൂടുതൽ തമിഴ്നാടിനെയാണ്. கேரளாவை விடவும் தமிழ்நாட்டை தான் அதிகமாக நேசிக்கிறேன். തമിഴ്നാടിനെ കുറിച്ചുള്ള ദർശനത്തോടെ ഞാൻ ഇവിടെ വന്ന് നിൽക്കുന്നത്. தமிழ்நாட்டை குறித்துள்ள ஒரு பெரிய தரிசனத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறேன். 2022 മുതൽ 2022 முதலாய் ഞാൻ കേരളത്തിൽ ഒറ്റ മീറ്റിംഗ് കൊടുക്കാറില്ല. நான் கேரளாவிலே ஒரு கூட்டத்திற்கு கூட நான் கொடுப்பதில்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഞാൻ ഫുള്ള് പൊയ്ക്കൊണ്ടിരിക്കുന്ന തമിഴ്നാടാണ്. நான் முழுவதும் போய் கொண்டிருப்பது தமிழ்நாட்டில தான். എന്നോട് ദൈവാത്മാവ് പറഞ്ഞു, இடத்தில் தேவாவின்னு നീ சொன்னார், പോകുന്ന സഭയിൽ நீ போகிற சபையில் ഞാൻ ഒരു റിവൈവൽ അയക്കും. நான் ஒரு எழுப்புதல் எழுப்புவேன். കേരളത്തിനകത്ത് ഇറങ്ങിയ അതേ തീ கேரளாவுக்குள்ளே இறங்கின அதே அக்கினி ആമേൻ തമിഴ്നാട് കത്തിപ്പിടിക്കും. தமிழ்நாட்டுல பற்றி பிடிக்கும். പ്രൈസ് ദി ലോർഡ്. കരം അടിച്ചു പറ நல்ல கையதடி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ജീസസ്. ഞാൻ കേരളത്തിന്റെ വളർച്ചയുടെ ഒരു വലിയൊരു സീക്രട്ട് പറഞ്ഞു തരാം. கேரளாவில் உள்ள வளர்ச்சிக்குரிய சீக்ரெட்டை சொல்றேன். എത്ര പേർക്ക് ആഗ്രഹിക്കുന്ന ആ அதை സീക്രട്ട് கேட்க ஆமே அந்த ரகசியத்தை கேட்க எத்தனை பேர் விருப்பத்தோடு இருக்கீங்க? സത്യം, നിങ്ങൾ കേരളത്തിൽ വന്ന് നോക്ക്, ഒറ്റ വേസ്റ്റ് ഭൂമിയില്ല. ஆமென். நீங்க கேரளாவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலம் கூட வெற்றிடமா இருக்காது. ഒരു നിലം വാങ്ങാനില്ല. ஒரு நிலம் வாங்க முடியாது. ഒരു വ്യക്തിക്ക് തന്നെ 4-5 നില വീടുകൾ. ஆமென். ஒரு நபருக்கு 4-5 நிலை வீடு 3 இருக்கும். പിള്ളേരുണ്ടെങ്കിൽ 3 பிள்ளைங்க இருந்தா ഒന്ന് UK, ஒன்று யூகே தேசம், ഒന്ന് USA, ஒன்று USA, ഒന്ന് സ്കോട്ട്ലൻഡ്, ஒன்று ஸ்காட்லாந்து. എല്ലാം നല്ല നിലയിൽ ഇരിക്കുക. எல்லாரும் நல்ல வெல் செட்டில்டா இருக்காங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. അവർ ചെയ്ത ഒരേ ഒരു റീസൺ, அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம், ഫസ്റ്റ് സാലറി കിട്ടുമ്പോൾ முதலாவது அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் போது ദശാംശം മാറ്റി വെക്കും. தசம பாகத்தை ஒதுக்கி അവർ வைப்பார்கள். ദൈവത്തിന് കൊടുക്കും പോലെ സഭയിൽ കൊണ്ടുവയ്ക്കും. அவர்கள் தேவனுக்கு கொடுக்கிறது போல சபையில கொண்டு வந்து வைப்பார்கள். എന്താ കാരണം? என்ன காரணம்? അവർക്കറിയാം, அவர்களுக்கு தெரியும், അവരുടെ പിതാക്കന്മാർ ദൈവത്തിന് കൊടുത്തത് കൊണ്ട് அவர்களுடைய பிதாக்கள் தேவனுக்கு கொடுத்ததினாலே അടുത്ത ജനറേഷൻ ബ്ലെസ് ചെയ്യപ്പെട്ടു. அடுத்த தலைமுறையினர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് പകൽ നിങ്ങളോട് എനിക്ക് പറയാനുള്ള ഒരു ദൂത്, இந்த பகலில் உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, നിന്റെ തലമുറ അനുഗ്രഹം പ്രാപിക്കണമെങ്കിൽ உங்க தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் പിതാക്കന്മാർ ദൈവത്തിന് കൊടുക്കണം. பிதாக்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. നിങ്ങൾ കൊടുത്തില്ലെങ്കിൽ എനിക്ക് കുഴപ്പമൊന്നുമില്ല. நீங்க கொடுக்காவிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. നഷ്ടം എനിക്കല്ല, நஷ்டம் எனக்கு கிடையாது. ദശാംശം അടിച്ചു മാറ്റുന്ന നിനക്കാണ്. தசம பாகத்தை பறித்து கொள்கிற அல்லது அடிச்சு மாற்ற உங்களுக்கு தான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ദൈവം തരുന്ന தேவன் தருகிற നന്മയിൽ നിന്ന് நன்மையிலிருந்து ദശാംശം தசம பாகம் അടിച്ചു മാറ്റി அதை திருடி അമ്മ അപ്പവും ദോശയും പുട്ടും തിന്നരുത്. ஆமை அப்பத்தையும் தோசையும் புட்டும் சாப்பிடாதீங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദശാംശം മൊത്തം അടിച്ചു മാറ്റി தசம பாகத்தை எல்லாம் கொடுக்காம திருடி, ഇതെന്റെ ചക്കരക്ക്, ഇതെന്റെ മുത്തന് കൊണ്ട് വെച്ച് കൊടുക്കുക. அவன் இது என் தங்கத்துக்கு, இது என் முத்துக்கு அப்படி சொல்லி கொடுக்க. പിള്ളേരെ അങ്ങ് താലോലിച്ച് വളർത്തുക, സ്ത്രീധനം കൊടുക്കുക, ഡൗറി കൊടുക്കുക. ஆமை பிள்ளைங்களுக்கு அப்படி அந்த நிலையில சொல்லி சொல்லி டவுரி கொடுக்க, வரதட்சணை கொடுக்க அப்படி வளர்த்துறாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കൊച്ചിനെ എഞ്ചിനീയറും ഡോക്ടറും വലിയ ഹയർ ലെവലിൽ പഠിപ്പിക്കും. பிள்ளைய நல்ல டாக்டர், என்ஜினியர், பெரிய பெரிய நிலையில படிக்க வைப்பாங்க. കൊച്ചൊരു ഓട്ടോ ഡ്രൈവറിനെ നോക്കി വെച്ചിരിക്കുക. அந்த பிள்ளை ஆட்டோ டிரைவரை பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ കൊച്ചിനെ അഭിഷേകത്തിൽ പഠിപ്പിക്കും. உங்க பிள்ளைய அபிஷேகத்துல நீங்க கற்றுக் கொடுத்து வளர்த்துங்க. പിന്നെ നിന്റെ സ്പെഷ്യൽ ട്യൂഷന് വിട്. ஆமென். പിന്നെയാണ് സ്പെഷ്യൽ ട്യൂഷൻ. அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் டியூஷன்லாம். ഇത് പിള്ളേരെ സൺഡേ സ്കൂളിന് വിടത്തില്ല. ஆமென். எல்லாரும் அந்த பிள்ளைய அதுக்கு முன்னாடி பிள்ளைய அந்த டியூஷனுக்கு விடுவதில்லை. സൺഡേ സ്കൂളിന് വിടത്തില്ല. ஆமென். சண்டே ஸ்கூலுக்கு விட மாட்டாங்க.
അഭിഷേകത്തിൽ പിള്ളേരെ വളർത്തത്തില്ല. அபிஷேகத்துல பிள்ளைகளை வளர்த்த மாட்டாங்க. വീട്ടിൽ കുടുംബ പ്രാർത്ഥന വയ്ക്കത്തില്ല. குடும்பத்துல குடும்ப ஜெபம் வைக்க மாட்டாங்க. കൊച്ചിനെ എപ്പോഴും നോക്കിയാലും பிள்ளை எப்ப பார்த்தாலும் போய் படி போய் படி போய் படிடா. ഒരു വട്ടം പോലെ വേദപുസ്തകം വായിക്കാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஒரு முறை கூட பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லுவதில்லை. ഒരു വചനം കാണാതെ പറഞ്ഞിട്ടുണ്ടോ? ஒரு வசனத்தை பார்க்காம சொல்லிருக்காங்களா? ഇനി കൊച്ചിന്റെ പേര് பிள்ளையுடைய பேர் അക്സ എന്നൊക്കെ മാറിയിട്ട് പടി എന്നങ്ങാണ്ട് ആയതുപോലെ തോന്നുന്നു. ஆமே அக்ஸா என்று மாறினால படி என்று சொல்லதா இருக்கலாம். കൊച്ചപ്പോഴും വന്നാലും പടി 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 പടി. பிள்ளை எப்ப வந்தாலும் படி 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 என்று சொல்கிறது. കൊച്ചു പഠിച്ച് 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 അതിന്റെ ഇഷ്ടത്തിന് അങ്ങ് പോവുക. பிள்ளை படிச்சு படிச்சு அது விருப்பத்துக்கு போயிட்டு இருக்கு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. നിന്റെ തലമുറയെ അഭിഷേകത്തിൽ വളർത്ത്. உங்க தலைமுறை அபிஷேகத்துல வளர்த்துங்க. നീ പറയുന്ന ചെക്കനെ കല്യാണം കഴിക്കും. ஆமே நீங்க சொல்ற பையனை தான் அந்த பிள்ளை திருமணம் செய்யும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നീ പറയുന്ന പെണ്ണിനെ നിന്റെ പയ്യൻ കല്യാണം കഴിക്കും. நீங்க எந்த பெண்ணை சொல்றீங்களோ அந்த பெண்ணை தான் பையன் திருமணம் செய்வார். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ആർക്കും ഒരു ഹല്ലേലൂയ വരുന്നില്ലല്ലോ. யாருக்கு அல்லேலூயாவே வரலையே. അമ്മ മക്കളുള്ള അപ്പനും അമ്മയും തീരുമാനം എടുത്തോ. பிள்ளைகள் இருக்கக்கூடிய தகப்பனும் தாயும் ஒரு தீர்மானத்தை எடுங்க. വരാൻ പോകുന്നത് ദുഷ്കാലമാകയാൽ ஓ வரக்கூடியது மிகவும் மோசமான காலமா இருப்பு பொல்லாத காலம் என்பதால തലമുറയെ അഭിഷേകത്തിൽ വളർത്തുക. பொல்லாத காலம் என்பதனால உங்க தலைமுறையை அபிஷேகத்துல வளர்த்துங்க. നിന്റെ തലമുറയ്ക്ക് നീറ്റ് എക്സാം ജയിക്കാൻ உங்க தலைமுறை நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆக അഭിഷേകം മതി. அபிஷேகம் போதும். കരം അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. അഭിഷേകം ജയത്തെ കൊണ്ടുവരും. அபிஷேகம் ஜெயத்தை கொண்டு வரும். ഹല്ലേലൂയ. പോരാ 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 പോരാ. கையை தட்டி துதிங்க. எஸ் அபிஷேகம் வளர்த்தும். அபிஷேகம் தான் சகல காரியத்தையும் செய்யும். ഈശായിയും അമ്മയും ദാവീദിനെ റിജക്ട് ചെയ്തു. ஈசாயும் இந்த ஹல்லேலூயா தாயும் இந்த தாவீதை புறக்கணித்தார்கள். Man rejected David. மனுஷன் இந்த தாவீதை புறக்கணித்தான். God selected him. ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். രാജാവായി സെലക്ട് ചെയ്തു. அவர் ராஜாவாக அவனை தெரிந்து கொண்டார். വിശ്വസിക്കുന്നവർ കരം പിടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவர் கைகளை தட்டி നീ சொல்லுங்க. വീട്ടിൽ നിന്ന് പുറത്താക്കപ്പെട്ടു എങ്കിൽ, நீ வீட்டிலிருந்து புறக்கணிக்கப்பட்டாய் என்றால் നിനക്കൊരു കൊട്ടാരം ഓപ്പണായി കിടക്കുക. உனக்காக ஒரு அரண்மனை திறக்கப்பட்டிருக்கிறது. വീട് നിന്റെ പുറത്താക്കിയാൽ, வீடு உன்னை துரத்தி விட்டால், ആമേ അരമനയുടെ വാതിൽ തുറന്ന് அரண்மனையில் வாசலை திறந்து നിന്നെ അനുഗ്രഹിക്കുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Praise the Lord. ഹല്ലേലൂയ. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവനെ തുതിங்க. ഒരു സെലിബ്രേഷൻ ഇല്ലാത്ത ലൈഫായിരുന്നു ലേവിയുടെ ലൈഫ്. ஒரு கொண்டாட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இந்த லேவியினுடைய வாழ்க்கை இருந்தது. ലേവി പറയും, லேவி சொல்லுவார், എനിക്ക് ക്രിസ്മസ് ഇല്ല, எனக்கு கிறிஸ்மஸ் கிடையாது, എനിക്ക് ന്യൂ ഇയർ ഇല്ല, நியூ இயர் இல்ல, എനിക്ക് ക്രിസ്മസ് ഒക്കെ വരുമ്പോ, எனக்கு கிறிஸ்மஸ் எல்லாம் வரும்போது, സ്റ്റാർ ഒക്കെ കാണുമ്പോ, ஸ்டார் எல்லாம் பார்க்கும்போது, ഈ അമ്മ പുൽക്കൂടൊക്കെ കാണുമ്പോ, இந்த குடில் எல்லாம் பார்க்கும்போது, ക്രിസ്മസ് ട്രീ കാണുമ്പോ, கிறிஸ்மஸ் மரத்தை பார்க்கும்போது അപ്പൻ ശപിച്ച ശാപം ഓർമ്മ വരുന്നത്. தகப்பனை சபிச்ச சாபம் தான் நினைவுக்கு வருது. നല്ല തന്തൂരിയും അൽഫാമൊക്കെ ഫ്രണ്ടി ഇരിക്കുമ്പോ, நல்ல தந்தூரியும் அல்ஃபாம்லாம் முன்னாடி இருக்கும்போது, ചിലര് വിശന്ന് കരിഞ്ഞിരിക്കുമ്പോ ഈ അൽഫാവും തന്തൂരിയുടെ കറിയാമൊക്കെ. ஆமென். சிலர் பசியோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதை சொல்லும் போது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇതെല്ലാം നല്ല ആഹാരം ഫ്രണ്ടി ഇരിക്കുമ്പോ, நல்ல ஆகாரம் முன்னாடி இருக்கும்போது അപ്പന്റെ ശാപം, தகப்பனுடைய சாபம், ദീപാവലിക്ക് പടക്ക് പൊട്ടിക്കുമ്പോ, தீபாவளிக்கு அந்த வெடியை வெடிக்கும் போது എല്ലാവരും എൻജോയ് ചെയ്യുന്നു, எல்லாருமே ஆமே கொண்டாடுறாங்க. എനിക്ക് മാത്രം അപ്പന്റെ ശാപം, எனக்கு மட்டும் தகப்பனுடைய சாபம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹോളിക്ക് എല്ലാവരും വിവിധ വർണ്ണങ്ങൾ വാരി എറിയുമ്പോ, ஆமே கோழிக்கு எல்லாரும் பலவிதமான நிறத்துல ஆமே எரியும் போது, அது கலரை எரியும் போது, എനിക്ക് മാത്രം അപ്പന്റെ ശാപം. எனக்கு மட்டும் தகப்பனால் விடப்பட்ட அந்த ഒരു சாபம். സെലിബ്രേഷൻ ഇല്ലാത്ത ലൈഫ്, கொண்டாட்டமே இல்லாத வாழ்க்கை. ആമേൻ. പുറപ്പാട് 32 അധ്യായം വായിക്കുമ്പോൾ, யாத்திராகமம் 32 அதிகாரத்தை வாசிக்கும் போது, സീനായ് പർവ്വതത്തിൽ കയറിപ്പോയ മോശ, சீனாய் பர்வதத்துல ஏறி போன மோசே 40 ദിവസവും ദൈവത്തോട് സംസാരിച്ച് 40 இரவும் 40 பகலும் தேவனோடு பேசி 10 കൽപ്പനയുമായി ഇറങ്ങി വരുമ്പോൾ, 10 கற்பனைகளையும் பெற்றுக்கொண்டு இறங்கி வரும்போது, താഴ്വരയിൽ ഭയങ്കര സെലിബ്രേഷന്റെ ശബ്ദം കേൾക്കുകയാണ്. இங்க பள்ளத்தாக்கிலே பெரிய ஆமே அடிவாரத்துல பயங்கர கொண்டாட்டத்தின் சத்தம் கேட்கிறது. മോശ ജോഷുവയോട് ചോദിച്ചു, மோசே யோசுவாவை பார்த்து താഴെ கேட்டார், എന്താ ഭയങ്കര ബഹളം? கீழே என்ன பயங்கர சத்தமா இருக்குது? ജോഷുവ പറഞ്ഞു, யோசுவா சொன்னார், അവര് കാളക്കുട്ടിയെ ഉണ്ടാക്കി ആരാധിക്കുക. அவர்களை கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி ஆராதிக்கிறார்கள். മോശയ്ക്ക് ദേഷ്യം വന്നു, மோசேக்கு கோபம் வந்தது. കോപത്തോടെ നിൽക്കുമ്പോൾ கோபத்தோடு இருக்கும்போது മോശയോട് ദൈവം പറഞ്ഞു, ஆமே மோசேயிடத்தில் தேவன் சொன்னார், എന്റെ പക്ഷത്ത് മാറി നിൽക്കേണ്ടവനെ സെലക്ട് ചെയ്യാൻ പറഞ്ഞു. என் பட்சத்தில் உள்ளவர்களை அவர்களை தெரிந்து கொண்டு ஆமே ஒரு பக்கத்துல இருக்கும்படியாய் சொன்னார். ഇസ്രായേൽ ജനം മുഴുവനും இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் ഈ കാളക്കുട്ടിയുടെ നടുവിൽ നൃത്തം ചെയ്ത് അവർ അവരുടെ ദൈവത്തെ ആരാധിക്കും. காலை கண்டுக்கு முன்பதாக ஆமென் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, ഇസ്രായേൽ ദൈവത്തെ ആരാധിക്കുമ്പോൾ
எகிப்து தேவனை ஆராதிக்கும் போது മോശ വിളിച്ചു പറഞ്ഞു, மோசே கூப்பிட்டு சொன்னார், ദൈവത്തിന്റെ പക്ഷത്ത് தேவனுடைய பட்சத்தில் 100% அவன் 100% മാറി നിൽക്കാൻ തയ്യാറുള്ളവർ, அவன் ஒதுங்கி நிற்க விரும்புகிறவர்கள், മാറി നിൽക്കാൻ തയ്യാറുള്ളവർ, உலகி நிற்க விரும்புகிறவர்கள், അവൻ മാറി നിൽക്കാൻ പറഞ്ഞപ്പോ அவன் அவருடைய பட்சத்தில் நிற்க சொன்னபோது അതുവരെ സെലിബ്രേഷൻ ഇല്ലാതെ, அதுவரையில் கொண்டாட்டமே இல்லாத സൈലന്റ് ആയിട്ടിരുന്ന ലേവി அமைதியாக இருந்த ലേவி ചാടി എഴുന്നേറ്റിട്ട് പറഞ്ഞു, உதித்து எழும்பி சொன்னான், അപ്പൻ എന്നെ ശപിച്ചു എങ്കിലും, தகப்பன் என்னை சபித்தான் என்றார், എന്നെ നിന്ദിച്ചു എങ്കിലും, என்னை நிந்தித்தான் என்றார், എനിക്ക് റിജക്ഷൻ ഉണ്ടെങ്കിലും, எனக்கு പുറക്കണിക്കപ്പെട്ടത് என்றார், ഒറ്റപ്പെടലുണ്ടെങ്കിലും, அடிமை உண்டு என்றால், വേദനയുണ്ടെങ്കിലും, வேதனை உண்டு என்றால், ദൈവത്തിന്റെ കൂടെ നിൽക്കുവാൻ தேவனோடு கூட நிற்க ഞാനുണ്ട്. நான் இருக்கேன். കരം അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுங்க. പ്രശ്നത്തിന്റെ നടുവിൽ, பிரச்சனை நடுவிலே, സാഹചര്യത്തിന്റെ നടുവിൽ, சூழ்நிலை நடுவிலே, വേദനയുടെ നടുവിൽ, வேதனை நடுவிலே, ദൈവത്തിന്റെ പക്ഷത്ത് தேவ பட்சத்தில் മാറി നിൽക്കാൻ നീ തയ്യാറാണോ? அவருடைய பட்சத்தில் இருக்க நீ விரும்பினால், Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. പെട്ടെന്ന് திடீரென்று മോശ ഒരു ദൈവ ശബ്ദം കേൾക്കുക. மோசே ஒரு தேவ சத்தத்தை கேட்கிறார். ദൈവം മോശയോട് സംസാരിച്ചു. தேவன் மோசேயோடு பேசுகிறார். Moses, மோசே, അഹരോനെ സെലക്ട് ചെയ്യ്. ஆரோனை தெரிந்து கொள். Select him. அவனை தெரிந்து கொள். Select him. அவனை தெரிந்து கொள். Anointed him. அபிஷேகம் பண்ணு. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுங்க. ദൈവത്തിന്റെ പക്ഷത്ത് 100% മാറി നിൽക്കാൻ തയ്യാറുള്ളവർ കരമടിച്ച് தேவன் பட்சத்துல 100% வந்து நிற்க ஆயத்தமுள்ளவர்கள் கையை தட்டி தேவனை துதிப்போம். കരമടിച്ച് கைகளை தட்டி സംഘടനയുടെ കൂടെ അല്ല, ஸ்தாபனத்தோடு கூட அல்ல, ഏതോ റവറന്റിന്റെ കൂടെ അല്ല, ஏதோ ஒரு ரெவரண்ட் கூட அல்ல, ഏതോ പാസ്റ്ററിന്റെ കൂടെ അല്ല, ஏதோ பாஸ்டர்ஸ் கூட அல்ல, ദൈവത്തിന്റെ കൂടെ നിന്ന് தேவனோடு கூட நின்று ദൈവത്തിന്റെ വേല ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്ന தேவனுடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்கள் കരങ്ങളെ അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுவேன், ഞാനുണ്ട് കർത്താവേ. ஆண்டவரே உமக்காக நான் இருக்கிறேன். எஸ், ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். உம் பட்சத்துல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Praise the Lord. ജീസസ്. ഒറ്റക്കിരുന്ന് കരഞ്ഞ ലേവിയുടെ അടുക്കൽ കർത്താവ് ഇറങ്ങി വന്നിട്ട് പറഞ്ഞു, ஒண்டியாய் அழுது கொண்டிருந்த அந்த லேவியிடத்துல தேவன் வந்து சொன்னார், നിനക്ക് അപ്പനില്ല അല്ലേടാ, உனக்கு தகப்பன் இல்லடா, രൂപേനില്ല അല്ലേ, உனக்கு ரூபன் கிடையாதுல, ഷിമയോനില്ല അല്ലേ, சிமியோன் இல்லல்ல, Praise the Lord. ஆமென். നിനക്ക് ഞാനുണ്ട്. உனக்காக நான் இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன். I am with you. நான் உன் கூட இருக்கேன். ഈ ലേവി മാറിയിരുന്ന് പറഞ്ഞ എങ്ങനെയാ അറിയാമോ? இந்த லேவி ஒதுங்கி போய் சொன்னது என்ன தெரியுமா? ദൈവമേ, ஆண்டவரே, യഹൂദയ്ക്ക് யூதாவுக்கு ആ മല കിട്ടി, அந்த மலை கிடைச்சிருச்சு, രൂപേന് ரூபனுக்கு ആ കുന്ന് കിട്ടി, அந்த குன்று கிடைத்தது, ഷിമയോന് சிமியோனுக்கு ഒരു നീരുറവ കിട്ടി, ஆமே ஒரு நீரூற்று கிடைத்தது, നഫ്താലിക്ക് நப்தலிக்கு താഴ്വര കിട്ടി. பள்ளத்தாக்கு கிடைத்தது. ഇങ്ങനെ ഓരോ ഓഹരിയെ കുറിച്ച് അവൻ പറയുക. இப்படி ஒவ்வொரு பங்கு வீதத்தை குறித்து கிடைக்க வேண்டிய சொத்துக்களை குறித்து അവന് അത് കിട്ടി, அவனுக்கு அது கிடைச்சது, അവന് ഇത് കിട്ടി, அவனுக்கு இது கிடைச்சது, അവൻ അപ്പുറത്ത് കിട്ടി, அவனுக்கு அந்த பக்கம் கிடைச்சது, ഇപ്പുറത്ത് കിട്ടി. இந்த பக்கம் கிடைச்சது. ഞാൻ എങ്ങനെ ജീവിക്കും? நான் எப்படி வாழ்வேன்? അപ്പൻ എനിക്ക് ഒരു ഷെയർ പോലും തന്നില്ല. தகப்ப எனக்கு எந்த சொத்தும் தரல, എന്റെ അപ്പൻ എനിക്ക് ഒരു ഷെയർ പോലും തന്നില്ല. தகப்ப எனக்கு எந்த சொத்துமே தரல. ആ വേദനയോടെ ഇരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? அப்படிப்பட்ட வேதனையோடு யாராவது இருக்கீங்களா? ദൈവം ലേവിയുടെ അടുക്കൽ വന്നിട്ട് പറഞ്ഞു, தேவன் லேவியின் அருகே வந்து சொன்னார், ഞാനാണ് നിന്റെ ഷെയർ. நான் தான் உன் சொத்து, I am your property. நான் தான் உன் சொத்து, I am your property. நான் தான் உன் சொத்து. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுங்க, ഞാനേ നിന്റെ ഓഹരി. நான் தான் உன் சொத்து. ஹல்லேலூயா. കരം சுதந்திரம் ശക്തിയോടെ நான் അടിച്ചു. தான். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை நல்லா தட்டி சொல்லுங்க, ഞാനേ നിന്റെ പ്രോപ്പർട്ടിയാണ്. நான் தான் உன் சுதந்திரம். ഞാൻ നിന്റെ കൂടെ ഉണ്ട്. நான் உன் கூட இருக்கேன். Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. ദൈവം നിന്റെ കൂടെ ഇരിക്കുമെന്ന് പറഞ്ഞാൽ, தேவன் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் என்றால், അവൻ നിന്നെ വിട്ട് പോകത്തില്ല. அவர் உன்னை விட்டு போகவே மாட்டார். ചില മനുഷ്യരുണ്ട്, சில மனுஷங்கள் உண்டு. Praise the Lord. ஹல்லேலூயா. രാജത്വം പ്രാപിച്ചു വരുമ്പോ ഓർക്കോന്ന് പറയും. ஆமே, அந்த ராஜத்துவத்தை பெற்றுக்கொள்ளும் போது உன்னை குறித்து நினைவுபடுத்துவேன் என்று சொல்லுவாங்க. രാജത്വം പ്രാപിച്ച് ഓർക്കോന്ന് പറഞ്ഞിട്ട് പാലിച്ച ഒരേ ആളേ ഉള്ളൂ, യേശു. ஆமே, ராஜரீகத்தை பெற்றுக்கொண்டு நான் உன்னை நினைவு கூறுவேன் என்று சொன்ன ஒரே ஒரு நபர் தான், அதுதான் இயேசு கிறிஸ்து. നിവർത്തിച്ച ഒരേ ആളേ ഉള്ളൂ, நிறைவேற்றின ஒரே ஒரு நபர் தான் നസറനായ യേശു. நசரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமே, சிலர் USA വിസയ്ക്ക്, UK വിസയ്ക്ക്, കാനഡ വിസയ്ക്കും, ഓസ്ട്രേലിയൻ വിസയ്ക്കും പ്രാർത്ഥിക്കാൻ വരും. சிலர் கனடா விசாவுக்கோ, UK விசாவுக்கோ, USA விசாவுக்கோ அவர்கள் ஜெபிக்கும்படியாய் வருவார்கள். എന്നിട്ട് കുറേ
ടാങ്കർ ലോറി കണക്കിന് വാഗ്ദാനങ്ങൾ തരും. அதிகமா டேங்கர் லாரி கணக்குல வாக்குத்தத்தத்தை அவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க. Praise the Lord. ஹalleluya. പാസ്റ്ററിനെ பாஸ்டருக்கு USA கொண்டுപോകും. யுஎஸ் தேசத்துக்கு கொண்டு എഴുതി போக വെച്ചോ, നിന്നെ അവൻ കൊണ്ടുപോകത്തില്ല. எழுதி வைங்க, சொன்னவன் கொண்டு போகவே மாட்டான். പറയുന്നവൻ കൊണ്ടുപോകത്തില്ല. சொல்லுகிறவன் செய்ய மாட்டான், கொண்டு போக மாட்டான். பாஸ்டர் ഒരേക്കർ പ്രോപ്പർട്ടി കിടക്കുന്ന പാസ്റ്റർ, ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு பாஸ்டர், എങ്ങനെയെങ്കിലും പ്രാർത്ഥിക്കരുത് പാസ്റ്റർ, எப்படியாச்சும் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். സത്യമായിട്ടും உண்மையா ഒരു 100 കോടി കിട്ടുമെങ്കിൽ, ஒரு 100 கோடி கிடைச்சா അതിന് ഉറപ്പായിട്ട് ചർച്ച് വയ്ക്കാൻ വേണ്ടിയിട്ട് அதுக்கு உறுதியா சபை கட்ட 1 കോടി തരും. 1 கோடி தருவேன். ஹalleluya. ആടിനെ കെട്ടിയെടുത്ത് ആടിന്റെ മുടി പോലും ഇല്ലെന്ന് പറയും പോലെ ആയിരിക്കും അവന്റെ അവസ്ഥ. ஆடை கட்டின இடத்துல ஆட்டு முடி கூட இல்லைன்னு சொல்ற மாதிரி அவன் சூழ்நிலை ஆயிடும். നമ്മളെ അറിഞ്ഞാൻ പറഞ്ഞായിരുന്നു പ്രാർത്ഥിച്ച് நாம இருந்து உட்காந்து பயங்கரமா போராடி ஜெபம் பண்ணி അവന്റെ വസ്തുവിനെയും വിറ്റ് அவன் நிலத்தையும் விக்க வச்சு, പിന്നെ ഇവനെ ഓപ്പോസിറ്റ് കണ്ടാൽ அவன் அதுக்கு முன்னாடி அவன் வர்றத பார்த்தாலே അവൻ റോഡ് ക്രോസ് ചെയ്ത് അപ്പുറത്തോടെ പോകും. அவன் வர்றது முன்னாடி வராம ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போயிடுவான். നമ്മളൊരു ചായയും ഉഴുന്നോടെയും വാങ്ങി കൊടുക്കാൻ വിളിച്ചപ്പോൾ അവൻ നിൽക്കത്തില്ല. நம்ம ஒரு உளுந்து வடையும் டீ வாங்கி கொடுத்த கூப்பிட்டாலும் கூட அவன் வரமாட்டான், ഓടിക്കളയും, ஓடிடுவான். ഇതുപോലെ ദൈവത്തെ പാറ്റിക്കുന്ന ഒരു ഗ്രൂപ്പ് ഉണ്ട്. இதை போலவே தேவனையும் ஏமாத்துகிற ஒரு குரூப் இருக்கு. പുറത്തല്ല, ചർച്ചിനകത്തുണ്ട്. வெளில நான் சொல்லல, சபைக்குள்ளதான். അല്ലെങ്കിൽ അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്ത് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு അഭിഷേകം, அபிஷேகம் ഒരു വാക്ക് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ, ஒரு வார்த்தை அது வாக்கு பண்ணிருக்கும் என்றால் അത് ഫില്ല് ചെയ്യുന്നത് വരെ നിന്റെ കൂടെ ഇരിക്കും. அது நிறைவேற்றுகிற வரையிலும் அது உன்னோடு கூட இருக்கும். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கை தட்டி சொல்லுங்க ஹalleluya. அவர் வாக்கு பண்ணினார், வாக்கை நிறைவேற்றினார். നിന്റെ വാക്ക്, உன் வாக்கு അഭിഷേകത്തോടെ ഉള്ളതായിരിക്കണം. அபிஷேகம் உள்ள வார்த்தையா இருக்கணும். അല്ലാതെ വിടുവായ്ത്തരങ്ങൾ മാത്രം പറയരുത്. அல்லாம சும்மா அடிச்சு விடுறதா இருக்க கூடாது. അപ്പൊ ചിലരങ്ങ് അടിച്ചു വിടും. ഞാൻ പാടാ കള്ള പിശാചെ എന്ന് പറയും. ഈ ചിലതൊക്കെ വന്ന് ഇങ്ങനെയൊക്കെ പറയും. ഞാൻ എത്ര കേട്ടിട്ടുണ്ട്. சிலர் இப்படி வந்து சொல்லுவாங்க, நான் போட பிசாசுன்னு சொல்லிடுவேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈയിടയ്ക്ക് ഒരുത്തൻ പറഞ്ഞു, പാസ്റ്ററിന് 1000 കോടി തരാം. ஆமென். இடத்துல ஒருவன் சொன்னா, பாஸ்டருக்கு ஒரு 1000 கோடி நான் கொடுக்கிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഞാൻ മനസ്സിൽ ചിന്തിച്ചു, ഒരു പൊറോട്ടയും ബീഫെങ്കിലും വാങ്ങി തന്നെങ്കിൽ മതിയായിരുന്നു. நான் என் மனசுல நினைச்சேன், இவன் ஒரு பரோட்டா பீவாச்சு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே. മനുഷ്യൻ പറയുന്ന വാക്ക് നീ കേൾക്കരുത്. மனுஷன் சொல்ற வார்த்தையை நீங்க கேட்காதீங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. അയ്യോ, ലൈവ് ആയതുകൊണ്ട് ഞാൻ പറയുന്നില്ല, പോട്ടെ. லைவா இருக்கிறதுனால நான் சொல்லல. ചിലരങ്ങ് പറയും, சிலர் அப்படி சொல்லுவாங்க, കൊളച്ചൽ ബീച്ച് എന്റേതാണെന്നൊക്കെ പറയും. குளச்சல் பீச்சை என்னோடது தான் சொல்லுவாங்க. പാസ്റ്റർ എപ്പോഴും വേണോ പറയാം, കന്യാകുമാരി ബീച്ച് എന്റേതാണെന്ന് പറയും. பாஸ் எப்ப வேணா வரலாம், கன்னியாகுமரி பீச்சை என்னோடது தான் சொல்லுவாங்க. എന്റെ പേര് പറഞ്ഞാൽ മതി, என் பேரு சொன்னாலே അവിടുത്തെ എല്ലാ ഷോപ്പും നിങ്ങൾക്ക് എടുത്ത് തുറന്നു തരും. அங்க உள்ள எல்லா கடைகளும் உங்களுக்காக திறந்து வச்சிருவாங்க. ദയവേദ ആ വർത്താനം കേട്ടോണ്ട് പെക്കളായിരുന്നു. தயவாக அப்படி பேசுறவங்களுடைய வார்த்தையை கேட்டு மட்டும் போயிடாதீங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. നിന്നെ ഗോഡൌണിനകത്തിട്ട് പൂട്ടിക്കളയും. உங்களை குடோன்ல போட்டு பூட்டி போட்டுருவாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ചിലതിന്റെ ഇരിപ്പ് ഉണ്ടാവും, കടന്തല് കൊട്ടിയ തേനീച്ച കൊട്ടി, എനിക്ക് അറിയാൻ പാടില്ല. சிலர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாலே கடந்து கொத்துனதா அல்ல, அது சொல்லுவாங்கல்ல, இந்த தேன் பூச்சி கொட்டுனது மாதிரி அந்த கடிபட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. നിങ്ങൾ ഇഷ്ടപ്പെടുന്നില്ലേ? മെസ്സേജ് ഇഷ്ടപ്പെടുന്നു, ചിരിച്ചോണ്ടിരിക്കേ. ஆமே, செய்தி உங்களுக்கு பிடிக்கலையா, சிரிச்சிட்டே இருங்க. ഈ മരണ വീട്ടിലാണ് പോയി, மரண வீட்டுக்கு போய் இப்படி அமைதியா கையை கட்டிட்டு இருப்பாங்க അല്ലേ? മരണ വീട്ടിൽ പോയി ആരെങ്കിലും എന്ന് പറഞ്ഞ് കൈ അടിച്ചിരിക്കും. மரண வீட்டுக்கு போய் யாராச்சும் ஹான்னு சொல்லி கை தட்டுவாங்களா? അവിടെ പോയാണ് ഇങ്ങനെ ഇരിക്കുന്നത്. அங்க போயிட்டு தான் இப்படி அமைதியா பேசாம உட்கார்ந்து ചുമ്മാ കള്ളത്തള്ള ചത്തത് നന്നായെന്ന് മനസ്സിൽ ചിന്തിച്ചിട്ട്, ஆமே, அந்த அவன் செத்தது நல்லதுன்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு, കള്ളത്തള്ള ചത്തു ചെയ്തേ നന്നായെന്ന് മനസ്സില്, திருட்டு தாய் செத்தது நல்லதுன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு പിന്നെ ഒരു ആക്ടിങ്ങിൽ ഇങ്ങനെ നിൽക്കും. சும்மா நடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பாவனையில இருக்கிறது. മനസ്സിലൊക്കെ കിടുകിടുകിടോ ചിരിയാ വരുന്നത്. மனசுக்குள்ள செத்த சந்தோஷத்துல பயங்கர சிரிப்பு வருது. ജീവനോടെ ഇരുന്നപ്പോ പന്ന തള്ള ഒരുപാട് ദ്രോഹിച്ചതാണ്. ஆமே, உயிரோடு இருக்கும்போது இந்த ஆமே செத்த ஆமே தாய் பயங்கரமா நம்மள வேதனைப்படுத்துனது. നിനക്ക് ഇത് തന്നെ വേണം, உனக்கு இதுதான் தேவை എന്ന് പറഞ്ഞ് ആക്ട് ചെയ്ത് அப்படி நல்லா நடிச்சு ഇങ്ങനെ இப்படி சோகமா இருக்கிறது போல காட்டுவாங்க. അതുപോലെ ഈ ചർച്ചിനകത്ത് വന്ന് ആക്ട് ചെയ്തിരിക്കല്ലേ. அத போல இந்த சபையில வந்து யாரும் நடிச்சிட்டு உட்கார வேண்டாம். ചർച്ച് എന്ന് പറഞ്ഞാൽ சபை என்று சொன்னால் കാനാവിലെ കല്യാണ വീട് പോലെയാണ്. கானாவூர் கல்யாண வீடை போல പച്ചവെള്ളം വീഞ്ഞായി മാറും, பச்சை தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறும். അപ്പം വർദ്ധിച്ചു വരും, அப்பம் பெருகும், മീൻ വർദ്ധിച്ചു വരും, மீன் பெருகும். വർദ്ധനവിന്റെ ദൈവം നിന്നെ വർദ്ധിപ്പിക്കും. பெருக்கத்தின் தேவன் உன்னை பெருக பண்ணுவார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനസ്സിലായവരാമേൻ പറഞ്ഞു. புரிந்து கொண்டவங்க ஆமீன் சொல்லுங்க.
ലേവിയുടെ കൂടെ ഞാൻ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞ ദൈവം, லேவியோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ഐ ആം യുവർ പ്രോപ്പർട്ടി എന്ന് പറഞ്ഞ ദൈവം, நான் தான் உன் சொத்து அப்படின்னு சொன்ன ഐ தேவன், ആം യുവർ ഷെയർ എന്ന് പറഞ്ഞ ദൈവം, நான் தான் உன் பங்கு என்று சொன்ன தேவன், ഐ ആം യുവർ ഡാഡ് എന്ന് പറഞ്ഞ ദൈവം, நான் தான் உன் தகப்பன் என்று சொன்ன தேவன், ഐ ആം യുവർ മാം എന്ന് പറഞ്ഞ ദൈവം, நான் தான் உன் தாய் அப்படின்னு ഐ சொன்னவன், ആം യുവർ ഫ്രണ്ട് എന്ന് പറഞ്ഞ ദൈവം, நான் தான் உன் நண்பர் என்று ഐ சொன்னவன், ആം യുവർ ബ്രദർ എന്ന് പറഞ്ഞ நான் ദൈവം, தான் உன் சகோதரன் என்று சொன்னவன், ഐ ആം യുവർ എവരിതിങ് എന്ന് പറഞ്ഞ ദൈവം. நான் தான் உனக்கு எல்லாமே எல்லாம் என்று சொன்னவர். രൂപന്റെ അടുത്ത് പോയിട്ട് പറഞ്ഞു, ரூபனு பக்கத்துல போய் சொன்னாரு, Praise the Lord. ஹalleluya, രൂപനെ, ரூபனே നിനക്ക് എത്ര രൂപ സാലറി ഉണ്ട്? உனக்கு எவ்வளவு ரூபா உன் சம்பளம் இருக்கு? രൂപൻ പറഞ്ഞു, ரூபன் சொன்னார், കർത്താവ് എനിക്ക് 1,00,000 രൂപ സാലറി ഉണ്ട്. கர்த்தாவே எனக்கு 1,00,000 ரூபா சம்பளம் கிடைக்குது. ആണോ? அப்படியா? അതെ ദൈവം. ஆமா ஆமா ஆண்டவரே. എന്നാൽ അതിലൊരു 10,000 രൂപ அதுல அப்படினா அதுல ஒரு 10,000 ரூபா നീ നിന്റെ ബ്രദർ ലേവിക്ക് വേണ്ടി ഒന്ന് മാറ്റി വെച്ചേക്ക്. நீ உன் சகோதரனா இருக்கக்கூடிய லேவிக்காக ஒதுக்கி வை. ഇതൊരു പ്രൊഫറ്റിക്കൽ വേർഡാ കേട്ടോ. இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. അപ്പൊ രൂപന്റെ അടുത്ത് പോയി പറഞ്ഞു, ரூபன்ட்ட போய் சொன்னா 1,00,000 10,000 1,00,000க்கு 10,000 ആഹാരവന് വേണ്ടി മാറ്റി വെക്കണം, நீ அந்த ஆரோனுக்காக ஒதுக்கி வைக்க வேண்டும், ലേവിക്ക് വേണ്ടി മാറ്റി വെക്കണം. லேவிக்காக ஒதுக்கி வைக்க வேண்டும். യൂദയുടെ അടുത്ത് പോയി ചോദിച്ചു, யூதாவிடத்துல போய் கேட்டா, നിനക്ക് എത്ര സാലറി ഉണ്ട്? உனக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கு? അവനും പറഞ്ഞു എനിക്ക് 1,00,000 ഉണ്ട്. அவனும் சொன்னா எனக்கு 1,00,000. അവന്റെ അടുത്തും പറഞ്ഞു அவனிடத்துல சொன்னார் 10,000 രൂപ മാറ്റി വെക്കാം. 10,000 ரூபாய் அவனுக்காக ஒதுக்கி வை. Praise the Lord. ஹalleluya. ഇങ്ങനെ 11 എണ്ണത്തിന്റെ അടുത്തും പോയി പറഞ്ഞു. இப்படி 11 பேர்கிட்டயும் போய் இப்படியாகவே சொன்னார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പൊ ഈ 11 എണ്ണം இப்ப இந்த 11 பேரும் 10,000 മറ്റ് മാറ്റി വെച്ചപ്പോ എത്രയായി? இப்போ அவங்க எல்லாரும் 10,000 அம்மை ஒதுக்கி வச்சா எவ்வளவு ஆயிடுச்சு? 1,10,000. കുറച്ച് പറ. 1,10,000. 1,00,000 പറ சொல்லுங்க, കുറച്ച് പറ. சத்தமா சொல்லுங்க. ഇപ്പൊ ലേവിയുടെ സാലറി എത്ര? இப்ப லேவிக்கு கிடைக்கப்பட்ட சம்பளம் எவ்வளவு? கொஞ்சம் போருங்க. ഇനി യൂദയ്ക്ക് എത്ര? யூதாவுக்கு எவ்வளவு? 90,000. 1,00,000 എങ്ങനെ ആവും? 1,00,000 எப்படி வரும்? ഒന്നിന് 10 പോയില്ലേ? ஆமா. ஆமே 1,00,000ல 10,000 போடும்போது 90,000. യഹൂദയ്ക്ക് എത്ര? 90,000. ഷിമയോൻ എത്ര? 90,000. നഫ്താലിക്ക് എത്ര? 90,000. ഗാദിന് എത്ര? 90,000. ലേവിക്ക് എത്ര? 1,10,000. ഇപ്പൊ ആരാ ടോപ്പിൽ വന്ന്? இப்ப யார் டாப்ல வந்தா? കാരം അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுங்க. ദൈവം നിന്റെ കൂടെ ഇരുന്നാൽ, தேவன் உன்னோடு கூட இருந்தால் ആര് നിന്നെ നിന്ദിച്ചോ, யார் உன்னை நிந்தித்தாரோ, ആര് പരിഹസിച്ചോ, யார் பரிகாசப்படுகிறாரோ, ആര് അപമാനിച്ചോ, யார் அவமானப்படுகிறாரோ, അവന്റെ മീതെ அவனுக்கு மேலே നീ അനുഗ്രഹിക്കപ്പെടും. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். കാരം വീശി അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, நிந்தித்தார்களோ, கேலி செய்தார்களோ, அவர்களுக்கு மேலாக கர்த்தர் உன்னை உயர்த்தி Receive the fire. அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி நல்ல உற்சாகமாய். எஸ், உன்னை உயர்த்துகிற தேவன் அவர், உன்னை கனம் பண்ணுகிற தேவன் அவர். Praise God. ஆமென். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈപിടിച്ചിട്ട് ചോദിച്ചു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு கேளுங்க. മനുഷ്യൻ കൂടെ നിൽക്കണോ, மனுஷன் உங்க கூட நிக்கணுமா, ദൈവം കൂടെ നിൽക്കണോ? இல்ல தேவன் உங்க கூட நிக்கணுமா? മനുഷ്യൻ നിന്റെ കൂടെ ഇരുന്നാൽ மனுஷன் உங்க கூட இருந்தா നിന്റെ അക്കൗണ്ട് ബാലൻസ് 0 ആയിരിക്കും. உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் 0 போல தான் இருக்கும். ദൈവം നിന്റെ കൂടെ ഇരുന്നാൽ, தேவன் உன்னோடு இருந்தால் നിന്റെ സഹോദരന്മാരിലും അധികമായി உன் சகோதரர்களை பார்க்கிலும் നിന്റെ அதிகமாக ശത്രുവിന്റെ മുമ്പാകെ உன் சத்துருவுக்கு முன்பாக മേശ ആയത്തപ്പെടുത്തുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. பந்தியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ഇനി ഗെറ്റപ്പ് ആർക്കാ? ஆமென். ഇനി ആ ഗെറ്റപ്പ് ആർക്കാ ഇരിക്കുന്നത്? ஆமென். இனி அந்த கெத்து அது நம்ம யாருக்கு இருக்குது? 90,000 സാലറി വാങ്ങുന്നവനാണോ? ஆமென். 90,000 சம்பளம் வாங்குறவனுக்கா? 1,10,000 വാങ്ങുന്നവനാണോ? 1,10,000 வாங்குறவனுக்கா? கையில தட்டி கதற துதிப்போ. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ലേവി പുരോഹിതനാണ്. இந்த லேவி ஆசாரியன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഒരു ഫിനാൻഷ്യൽ ബ്ലെസ്സിങ്ങിന് നീ വരണമെങ്കിൽ, ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தில் நீங்க வர வேண்டுமானால் നിങ്ങൾ ദൈവത്തിന് ദശാംശം കൊടുക്കണം. நீங்க தேவனுக்கு தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. 2025 2025 നീയും നിന്റെ കുടുംബം അനുഗ്രഹം പ്രാപിക്കേണ്ടതിന്, நீங்களும் உங்க குடும்பமும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு മുറുമുറുപ്പില്ലാതെ முறுமுறுப்பு இல்லாமல் ദൈവത്തിന് കൊടുക്കണം. தேவனுக்கு கொடுக்கணும். എല്ലാവരും കൈ പിടിച്ചിട്ട് പറ. எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்க. ഇനി ആരും இனி யாரும் 10 രൂപ നോട്ട് 10 ரூபாய் நோட்டை ഓഫറിംഗ് ബോക്സിൽ ഇടാൻ പാടില്ല. காணிக்க பெட்டியில போடக்கூடாது.
അയ്യോ, ഒരു വളരെ ദുഃഖത്തോടെ അവരിങ്ങനെ ഇരിക്കുന്നല്ലോ. பயங்கர துக்கமா இருக்கீங்களே. കൂടുതൽ നിഗളിക്കുകയും അഹങ്കരിക്കുകയും ചെയ്യരുത്. நீங்க அதிகமா பெருமைப்படவோ ஆமென் இருக்க வேண்டாம். ദാവീദ് പറഞ്ഞൊരു കാര്യം, தாவீது சொன்ன ஒரு காரியம், ഞാൻ എത്ര തന്നാലും ദൈവമേ, எவ்வளவு கொடுத்தாலும் தேவனே, നീ തന്നിട്ടാ ഞാൻ നിനക്ക് തരുന്നത്. நீங்க கொடுத்தது இருந்துதான் நான் உங்களுக்கு தரேன். நீங்க கொடுத்ததை எடுத்துதான் உங்களுக்கு தரேன். അങ്ങനെയല്ലേ ദാവീദ് പറയുന്നത്? அப்படிதானே தாவீது சொல்லுகிறார். ദാവീദ് ഞാൻ നിനക്ക് എത്ര തന്നാലും, தாவீது என்ன கொடுத்தாலும் ദാവീദ് പറയും, தாவீது சொல்லுவார், അതിൽ എനിക്ക് ഒരു വെയിറ്റും ഇല്ല. அதுல எனக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது. കാരണം തന്നത് മുഴുവൻ ദൈവമാണ്. ஏனென்றால் அதை கொடுத்ததே அவர்தானே. ആ ദൈവത്തിന് തിരിച്ചു കൊടുക്കാൻ, அந்த தேவனுக்கு திரும்ப கொடுக்க 500ന്റെ നോട്ടുമായി 500 ரூபாய் நோட்டோடு கூட അടുത്ത കടകളിലോട്ട് ഓടുക. அடுத்த கடைகளுக்கு சில்லறை மாத்த ஓடுறாங்க. അണ്ണാ அண்ணா ചേഞ്ച് താണ്ണാ, சில்லறை தாங்கண்ணா, അക്കാ அக்கா ചേഞ്ച് താണ്ണാ, சில்லறை தாங்க. കൂട്ടത്തെ കുറച്ച് 20ന്റെ 10ന്റെ നോട്ട് വയ്ക്കണേ. ஆமென். கூடவே கொஞ்சம் 10 ரூபாய் நோட்டு 20 ரூபாய் நோட்டு வைங்க. എന്തിനടി? எதுக்கு? ഓഫറിംഗ് ഓഫർ. காணிக்கைக்கு தான். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നിന്റെ യേശു 10 രൂപ കേസ് അല്ല. உங்க இயேசு அவர் 10 ரூபாய் கேஸ் கிடையாது. പിച്ചക്കാരനാണോ? ബെഗറാണോ യേശു? ஆமென். இயேசு ஆமென் பிச்சைக்காரரா? തിരുനെൽവേലിയിലുള്ള പിച്ചക്കാരന് 10 രൂപ കൊടുത്താൽ അവൻ 50 രൂപ ഇങ്ങോട്ട് വന്നിട്ട് പറയും ചായ കുടിക്കാൻ പറയും. ஆமென். திருநெல்வேலியில பிச்சை எடுக்கிறவங்ககிட்ட நீங்க 10 ரூபாய் கொடுத்தா அவன் நமக்கு 50 ரூபாய் கொடுத்து போய் டீ குடின்னு சொல்லுவான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். മാർക്കറ്റിൽ പോയി 10ന്റെ നോട്ട് കൊടുത്ത കറിവേപ്പില പോലും കിട്ടത്തില്ല. மார்க்கெட்ல போய் 10 ரூபாய் நோட்டு கொடுத்தா கருவேப்பிலை கூட கிடைக்காது. ഒരു ആമേൻ, ஒரு ஆமென் சொல்லுங்க. ചിലത് ഓഫറിംഗ് ബോക്സിനകത്ത് ഇടുന്നത് മാത്രം കറിവേപ്പിലയുടെ കെട്ട്. ஆமென். எல்லாம் ஆமென். சிலர் ஆமென் இந்த காணிக்கப்பட்ட போறது எல்லாம் கருவேப்பிலை தான். പ്രൈസ് ദി ലോർഡ്, ஹல்லேலூயா. ഈ ഞായറാഴ്ച എന്ന് പറഞ്ഞാൽ തലപ്പാക്കട്ടി റെസ്റ്റോറന്റ് ഉള്ളവന്മാർക്കൊക്കെ ഭയങ്കര ലാഭമാണ്. ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பயங்கர லாபம். ആസിഫ് ബിരിയാണി, ചെന്നൈ ബിരിയാണി, കുഴിമന്തി എല്ലാവർക്കും ലാഭമാണ്. ஆமென். ஆசி பிரியாணி, சென்னை பிரியாணி, குழிமந்தி எல்லாருக்கும் பயங்கர லாபம் தான். കാരണം കുടുംബസമേതം പെന്തക്കോസുകാരെല്ലാം കയറി ഇറങ്ങുക. ஏன்னா குடும்பமா பெந்தகோஸ்துக்காரவங்க எல்லாம் ஏறி இறங்குறாங்க. സത്യം, ഞായറാഴ്ച ഒരു ഹോട്ടലിൽ പോയി എനിക്ക് പേടിയാണ്. ஆமென். உண்மையா சொல்ல போனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஹோட்டலுக்கு போனா எனக்கு பயமா தான் இருக்கு. കാരണം എന്നെ അറിയാന്നുള്ള ആരെങ്കിലും അവിടെ കാണും. ஆனா எனக்கு தெரிஞ்ச யாராவது அங்க இருப்பாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്, ஹல்லேலூயா. ഉള്ള പെന്തക്കോസുകാർ മുഴുവനും ആരാധന കഴിഞ്ഞിട്ട് ഹോട്ടലിനകത്ത്. ஆமென். உள்ள பெந்தகோஸ்துக்காரவங்க எல்லாரும் ஆராதனை முடிஞ்சு ஹோட்டலுக்குள்ளதான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇനി അവിടെ പോയി അടിച്ചേർന്ന ബില്ലോ, அங்க போய் அவங்க கொடுக்கிற பில்லு எவ்வளவு? 5 എണ്ണം ഹോട്ടലിനകത്ത് കയറിയാൽ 5 பேர் ஹோட்டலுக்குள்ள ஏறினா 2500, 3000, 4000 രൂപ ബില്ല്. 2500, 3000, 4000 ரூபாய்க்கு சாப்பிட்ட பில்லு. 5 എണ്ണം കൂടെ ഓഫറിംഗ് ഇട്ട് 50 രൂപ. 5 பேரும் சேர்த்து காணிக்கப்பட்டுல போட்ட காணிக்க 50 ரூபா. തലപ്പാക്കട്ടിയിൽ കൊണ്ടിട്ട് കൊടുത്തത് 5000 രൂപ. தலப்பாக்கட்டி ஹோட்டல்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல போட்டு கொடுத்தது 5000 ரூபா. നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നെങ്കിൽ വിശ്വസിച്ചാൽ മതി. நீங்க விசுவாசா விசுவாசிங்க. ഹല്ലേലൂയ. ஆமென். ഇനി തലപ്പാക്കട്ടിയിലും ഹോട്ടലിലും പോകാത്തവര്, இனி தலப்பாக்கட்டிக்கும் ஆமென் ஹோட்டலுக்கு போகாதவர்கள் 4-5 കിലോ ബീഫും 4-5 கிலோ பீஃப், ആമേൻ മട്ടനും மட்டனும், ചിക്കനും ഒക്കെ വെട്ടി പറക്കി കൊണ്ടുവച്ച് തിന്ന് ஆமென் சிக்கன் எல்லாம் ഇവിടെ வெட்டி ഓടുക, பொரிக்க. ഇവിടെ നോടുക, തിന്നുക, ആ ഒരു മൈൻഡിലായിരിക്കുന്നത്. இங்க இருந்து எப்படியாச்சும் ஓடணும், போய் வச்சு சாப்பிடணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ കർത്താവിന് കൊടുക്ക്. நீங்க கர்த்தருக்கு கொடுங்க. അതെങ്ങനെ? அது எப்படி? ഡോക്ടർ നിർമ്മൽ കുമാറിന് ഇഷ്ടം പോലെ ഉണ്ടല്ലോ. ஆமென். டாக்டர் நிர்மல் குமார் அவர்களுக்கு தாராளமா இருக்கே. ഡോക്ടർ കിഷോറിന് ഇഷ്ടം പോലെ ഉണ്ടല്ലോ. டாக்டர் கிஷோர் அவர்களுக்கு தாராளமா இருக்கே. ഡോക്ടർ ഡാനിക്ക് ഇഷ്ടം പോലെ ഉണ്ടല്ലോ. டாக்டர் டானி அவர்களுக்கு நிறைய இருக்கே. നിങ്ങൾ കിഷോറിനോ, നിങ്ങൾ നിർമ്മൽ കുമാറോ, ഡോക്ടറിനോ, ഡോക്ടർ ഡാനിക്കോ ഒന്നും അല്ല കൊടുക്കുന്നത്. நீங்க டாக்டர் நிர்மல் குமாருக்கோ, டாக்டர் கிஷோர் அவர்களுக்கோ, டாக்டர் டானிக்கோ நீங்க கொடுக்கல. ദൈവത്തിനാണ് കൊടുക്കുന്നത്. நீங்க கொடுக்கிறது அது தேவனுக்கு தான். നിങ്ങൾ ഏത് മനോഭാവത്തോടെ കൊടുക്കൂ, நீங்க எந்த மனநிலைமையின் அடிப்படையில கொடுக்கிறீங்களோ, 2025 2025 നീയും നിന്റെ തലമുറയും അനുഗ്രഹം പ്രാപിക്കും. நீங்களும் உங்கள் தலைமுறையும் ஆசீர்வாதத்தை കരം பெற்றுக்கொள்ளும். വീശി അടിച്ച് ദൈവത്തോട് പറഞ്ഞു. கரங்களை வேகமா தட்டி தேவனோடு சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 1,10,000 രൂപ ലേവിക്ക് കിട്ടിയപ്പോ இது 1,10,000 ரூபாய் இந்த லேவிக்கு கிடைக்க பெற்ற போது ബാക്കി 11 എണ്ണത്തിന് അസൂയ കയറി. பாக்கி 11 பேருக்கும் பயங்கர பொறாமை வந்துருச்சு. മറ്റോമാരല്ല, அவன் மாதிரி எல்லாரும் சேர்ந்து ജോലി റിസൈൻ ചെയ്തിട്ട് அவன் வேலையெல்லாம் அவன் ரிசைன் பண்ணிட்டு നമുക്കും പുരോഹിതനാവണം. நாம ஆசாரியமா மாறிடலாமே. പറഞ്ഞ മനസ്സിലായി? உங்களுக்கு புரிஞ்சுதா? കാരണം
മറ്റവനെ കാട്ടി സാലറി ഇവിടെ. ஏன்னா அவங்கள விடவும் பயங்கர salary இங்கதான். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு ഏത് ജോലിയെ കാട്ടിയും எந்த வேலையை காட்டிலும் ധനമുള്ളത് கனம் உள்ளது. ഫിനാൻഷ്യൽ ഏരിയയിലും ஆமே பொருளாதார பகுதியானாலும் ഏത് രീതിയിലും எந்த பகுதியானாலும் വിലയുള്ള വേല, மதிப்பு பெற்ற ஒரு வேலை കർത്താവിന്റെ വേലയാണ്. அதுதான் கர்த்தருடைய ஊழியம் என்பது. മനസ്സിലാകുന്നവർ കരമടിച്ചു പറ. புரிந்து கொண்டவங்க கைகளை தட்டி சொல்லுங்க. അത് മനസ്സിലാക്കിയ 11 அதை புரிந்து கொண்ட 11 பேரும் ലേവിക്ക് വിരോധമായി എഴുന്നേറ്റ് വന്നു. லேவிக்கு விரோதமாக எழும்பி வந்துட்டாங்க. അപ്പോഴാണ് ദൈവം മോശയോട് പറഞ്ഞത്, அப்பதான் மோசேயை பார்த்து தேவன் சொன்னார், ഒരു കാര്യം ചെയ്യ്, நீ ஒரு காரியம் செய். ഈ 12 ഞാൻ ഒരുത്തനെ സെലക്ട് ചെയ്യാൻ പോകും. இந்த 12 பேர்ல நான் ஒருவனை தெரிந்து கொள்ள போகிறேன். 12 പേരുടെയും ഗോത്രത്തിന്റെ വടി, 12 பேருடைய அந்த கோத்திரத்தின் கோலை അമേൻ സമാഗമന കൂടാരത്തിൽ കൊണ്ടുവയ്ക്കാൻ പറഞ്ഞു. ஆசாரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வைன்னு சொன்னார். മിലിറ്ററിയിൽ ജോലിയുള്ളവനും ஆமே அந்த ஆர்மியில வேலை உள்ளவனோ, നേവിയിൽ ജോലിയുള്ളവനും, நேவில வேலை உள்ளவனோ, വിവിധ ജോലിയുള്ള 11 ஆமே பலவிதமான வேலையை பெற்ற 11 பேர்களும் ബിരിയാണി തിന്ന് രാത്രി സുഖമായിട്ട് കിടന്ന് ഉറങ്ങി. பிரியாணியை தின்னு பயங்கரமா தூங்குறாங்க. ദൈവവേല മാത്രം അറിയാവുന്ന ലേവി, ஆனா தேவ ஊழியத்தை மட்டுமே அறிந்திருந்த லேவி ആ രാത്രി ഉറങ്ങിയില്ല. அந்த இரவு தூங்கல. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 11 കൂടാരത്തിൽ ലൈറ്റ് ഓഫ് ആയപ്പോൾ 11 கூடாரத்திலும் ஆமென் லைட் ஆஃப் ஆன போது ഒരു കൂടാരത്തിൽ മാത്രം ലൈറ്റ് ഓഫ് ആയില്ല. ஒரு கூடாரத்துல மட்டும் லைட் அணையல. 11 കൂടാരത്തിൽ സൈലന്റ് ഫീൽ ചെയ്തപ്പോൾ 11 கூடாரத்திலும் அமைதி உண்டான போது ഒരു കൂടാരത്തിൽ മാത്രം ஒரு கூடாரத்துல மட்டும் നിലവിളിയുടെയും ആരാധനയുടെയും ശബ്ദം ഉയർന്നു. கூக்குரலின் சத்தமும் ஆராதனையின் சத்தமும் உயர்ந்து கொண்டே இருந்தது. സൈലന്റ് ആയിട്ടിരുന്നോ? നീ സൈലന്റ് ആയിട്ടിരുന്നോ? ஓ நீ அமைதியாவே இரு, அமைதியாவே இரு. നീ സൈലന്റ് ആയിട്ടിരുന്നാൽ நீ அமைதியா இருந்தா നീ ഒരുപക്ഷേ രൂപേനായിരിക്കാം, நீ ஒருவேளை ரூபனா இருக்கலாம், യഹൂദയായിരിക്കാം, யூதானா இருக்கலாம், ശിമയോനായിരിക്കാം, சிமியோனா இருக்கலாம். നീ ലേവിയാണ് എങ്കിൽ நீ லேவி என்றால் നിനക്ക് സൈലന്റ് ആയിട്ടിരിക്കാൻ പറ്റത്തില്ല. மௌனமாகவோ அமைதியாகவோ இருக்க முடியாது. നീ ലേവിയാണ് എങ്കിൽ நீ லேவி என்றால் നീ ആരാധിച്ചേ പറ്റത്തുള്ളൂ. நீ ஆராதித்ததாகணும். அல்லேலூயா. സൈലന്റ് ആയിട്ടിരുന്ന രൂപേൻ അത്ഭുതം വേണ്ട. ஆமென். சைலண்டா இருந்த ரூபனுக்கு அற்புதம் வேண்டாம். സൈലന്റ് ആയിട്ടിരുന്ന ശിമയോൻ അത്ഭുതം വേണ്ട. ஆமென். சைலண்டா இருந்த சிமியோனுக்கு அற்புதம் வேண்டாம். സൈലന്റ് ആയിട്ടിരുന്ന യഹൂദയ്ക്ക് അത്ഭുതം വേണ്ട. சைலண்டா இருந்த யூதாவுக்கு அற்புதம் வேண்டாம். ലേവി പറഞ്ഞു, லேவி சொன்னா, എനിക്കൊരു അത്ഭുതം നടക്കണം. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. ഈ രാത്രി ഞാൻ ഉറങ്ങാൻ പാടില്ല. இந்த இரவு நான் தூங்க கூடாது. ഈ രാത്രി ഞാൻ ഉറങ്ങാൻ പാടില്ല. இந்த இரவு நான் தூங்க கூடாது. ഞാൻ നിലവിളിച്ചേ പറ്റത്തുള്ളൂ. நான் கூப்பிடல் விட்டுதான் ஆக வேண்டும். ഞാൻ ആരാധിച്ചേ പറ്റത്തുള്ളൂ. ஆராதித்ததான் ஆக வேண்டும். ആ രാത്രി മുഴുവനും அந்த இரவு முழுவதும் ലേവി ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു. லேவி தேவனோடு ஜெபித்தார். ദൈവത്തോട് ആരാധിച്ചു. தேவனோடு ஆராதித்தார். ലേവി ദൈവത്തോട് ഇങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചു, லேவி தேவனிடத்தில் இப்படி ஜெபித்தார். കർത്താവേ അർദ്ധരാത്രിയാണ്, ஆண்டவரே இந்த நடு இரவா இருக்கிறது. കിളയ്ക്കാൻ ആരുമില്ല. ஆண்டவரே ஆமென் படுக்க யாரும் இல்ல. കിളയ്ക്കാൻ அல்லது ஆமென் ஸ்தோத்திரம். அல்லது ஆமென் நிலத்தை பக்குவப்படுத்த யாரும் இல்ல. വെള്ളം ഒഴിക്കാൻ ആരുമില്ല. தண்ணீர் ஊற்ற யாரும் இல்ல. വളമിടാൻ ആരുമില്ല. ஆமென் உரம் போட யாரும் இல்ல. ഫോട്ടോസിന്തസിസ് എഫക്റ്റും ഇല്ല. ஆமென் போட்டோ சிந்தசிஸ் எஃபெக்டும் இல்ல. സൂര്യൻ ഉദിക്കാൻ ഒരു ചാൻസും ഇല്ല. சூரியன் உதைக்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. ഒരു തിളപ്പ് വരാൻ ഒരു ചാൻസും ഇല്ല. துளிர் விடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்ல. ലേവി ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു. தேவி தேவனிடத்தில் ஜெபித்தார். ലേവി ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു, தேவி தேவனிடத்தில் ஜெபித்தார். കർത്താവേ ஆண்டவரே കൂടുതലൊന്നും വേണ്ട, அதிகமா வேண்டாம். ഒരു 2 സെന്റിമീറ്റർ, ஒரு 2 சென்டிமீட்டர், ഒരു 2 സെന്റിമീറ്റർ 2 சென்டிமீட்டர் എന്റെ വടിയിൽ என் கோலில் ഒരു തിളപ്പ് തരണം. துளிர்ப்பை தருவீராக. ഇത് ചെയ്തില്ല എങ്കിൽ நீ செய்யாவிட்டால் നാളത്തെ പ്രഭാതം എനിക്ക് കാണാൻ പറ്റത്തില്ല. நாளை காலை என்னால பார்க்க முடியாது. അപ്പന്റെ മുമ്പിൽ അപമാനിക്കപ്പെട്ടു, தகப்பனுக்கு முன்னாடி அவமானப்படுத்தப்பட்ட, സഹോദരന്മാരുടെ മുമ്പിൽ അപമാനിക്കപ്പെട്ടു, சகோதரர்களுக்கு முன்பதாக அவமானப்பட்டேன். വയ്യ என்னால முடியல ஆண்டவரே. ഇനി ഒരു അപമാനം പറ്റത്തില്ല. இனி ஒரு அவமானத்தை என்னால தாங்க முடியாது. ഈ ഒരു സമൂഹം ஒரு பெரிய சமுதாயம் കണ്ണിൽ എണ്ണ ഒഴിച്ച് കാത്തിരിക്കുക. கண்ணுல எண்ணெயை ஊத்திட்டு காத்துட்டு இருக்காங்க. ആ രാത്രി அந்த இரவு ലേവി പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ லேவி ஜெபிக்கும் போது ആമേൻ ലേവിയുടെ വടിയിൽ லேவியின் கோலில் ആമേൻ തൃത്വം വെളിപ്പെട്ടു വന്നു. அங்கே துளிர் விட்டல் ஆமை തൃത്വം ത്രിയേക ദൈവം വെളിപ്പെട്ടു വന്നു. திருத்துவம் வெளிப்பட்டு வந்தது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചു. கரங்களை உயர்த்தி தேவனை துதிங்க. ലേവിയുടെ വടി തിളിർത്തു, லேவியின் கோல் துளிர் விட்டது. പൂത്തു, அது பூத்தது, കായ്ച്ചു. காய்த்தது. ലേവിയുടെ വടിയിൽ വന്ന തിളിർപ്പ് லேவியின் கோலிலே வந்ததான அந்த துளிர் விடல் പിതാവായ ദൈവത്തെ കാണിക്കുന്നു. அது பிதாவாகிய தேவனை காண்பிக்கிறது. അതിൽ വന്ന പൂവ് அதில் வந்த பூ ഷാരോനിലെ പനിതീർ പുഷ്പമായ യേശുവിനെ കാണിക്കുന്നു. சாரோனின் லீலி புஷ்பமாகிய இயேசுவை காண்பிக்கிறது. അതിൽ വന്ന ഫലം அதில் வந்த கனிகள் പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. അടുത്ത പ്രഭാതത്തിൽ அடுத்த காலை வேளையில் മോശ അനൗൺസ്മെന്റ് ചെയ്തു, மோசே அறிவித்தார். അല്ലെങ്കിൽ ഇവിടെ
എലക്ഷൻ അല്ല നടന്നത്, இங்க எலெக்ஷன் நடக்கல, സെലക്ഷൻ നടന്നിരിക്കുന്നു. செலக்ஷன் நடந்து விட்டது. ലേവിയുടെ വടി, லேவியின் கோல் തളർത്ത് പൂത്ത് ഒരു ബദാം വൃക്ഷമായിരിക്കുന്നു. தமே துளிர்த்து பூத்து வாதுமை பழத்தை அது கொடுத்திருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇനി ഒരു ബദാമിനെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ, இந்த அந்த ஸ்தோத்திரம் இந்த தேவதாரு குறித்து வாசிக்கும்போது ബദാം വൃക്ഷത്തെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ബദാം ஹல்லேலூயா ஆமென். துளிர் விட்டு வாதுமை பழம் என்று சொன்னால் ബദാം വൃക്ഷത്തെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ, இந்த வாதுமை ஆமென் மரத்தை குறித்து கற்றுக்கொண்டால் ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഒരു സ്ത്രീ കുഞ്ഞിനെ ജനിപ്പിക്കാൻ എത്ര ടൈം എടുക്കും? ஒரு பிள்ளை ஆமென் ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? 9 മാസം. 9 மாதம். 9 മാസമാണ് 9 மாதம் தான் ഒരു ബദാം വൃക്ഷത്തിന്റെ കാലം. ஒரு அந்த வாதுமை மரத்துக்கு உரிய காலமா இருக்கிறது. തളർത്ത് പൂത്ത് കായ്ക്കേണ്ട കാലം, துளிர் விட்டு பூத்து காய்க்கிற காலகட்டம். ഇന്ന് പകലൊരു ദൂത് ഞാൻ പറയാം. இந்த பகல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்றேன். പ്രാർത്ഥിക്കാത്തവന്, செபிக்காதவனுக்கு, ജാതികൾക്ക് புறஜாதிகளுக்கு 9 മാസം കൊണ്ട് നടക്കേണ്ടത് 9 மாத காலமாய் நடக்க வேண்டியதை 9 സെക്കൻഡ് കൊണ്ട് ചെയ്യുവാൻ 9 நொடிகளிலே செய்து முடிக்க എന്റെ ദൈവത്തിന് കഴിയുമെന്ന് என் தேவனால் கூடும் என்று വിശ്വസിക്കുന്നവർ മാത്രം, விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் കരം വീശിയടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை நல்ல வேகமா தட்டி துதிங்க. എല്ലാവരും കണ്ണുകൾ അടച്ചോട്ടെ. எல்லாரும் கண்களை மூடி ഈ പകൽ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചോട്ടെ. பகல்ல தேவனிடத்தில் ஜெபிங்க. ദൈവമേ എന്നോട് സംസാരിക്കണം, தேவனே என்னோடு பேசுவீராக. ദൈവമേ എന്നോട് സംസാരിക്കണം, தேவனே என்னோடு பேசுவீராக. ദൈവമേ എന്നോട് സംസാരിക്കണം. தேவனே என்னோடு பேசுவீராக. ഓ റബലബ ശാന്തരാധര. ஹalleluya. എല്ലാവരും കണ്ണുകൾ അടച്ച് പ്രാർത്ഥിച്ചു. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ദൈവമേ ஆண்டவரே എന്നോട് സംസാരിക്കണം. என்னோடு பேசுவீராக. ഗണേശൻ എന്ന് പറഞ്ഞ കുടുംബത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. கணேஷ் என்று சொல்லப்படுகிற நபருடைய குடும்பத்துக்காக ஜெபிங்க. ഗണേശൻ, கணேசன் ആ പേരുള്ള വ്യക്തി ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, அந்த பேருள்ள நபர் யாராவது இருந்தால் ആ கணேசன், കുടുംബമായി ബന്ധപ്പെട്ട ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, அந்த குடும்பத்தோடு தொடர்புள்ள யாராவது இருந்தால் ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചേ. தேவனிடத்தில் ஜெபிங்க. ദാനിയേൽ എന്ന് പേരുള്ള വ്യക്തി ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ പ്രാർത്ഥിച്ചോ. ദാനിയേൽ, தானியேல் என்று பேருள்ள யாராவது இருந்தா ஜெபிங்க. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഇന്ന് പകൽ ആ കുടുംബത്തിനകത്ത് இந்த பகலில் அந்த குடும்பத்துக்குள்ள ഒരു വലിയൊരു ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നു എന്ന്, ஒரு பெரிய தேவ கிரியை வெளிப்படுகிறது என்று പരിശുദ്ധാത്മാവ് ഈ പകൽ ആലോചന അറിയിക്കും. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலிலே தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഓ റബലബല അന്നപൂർണി, அன்னபூரணி. ഹല്ലേലൂയ, റാധന ശാന്തര. ஜீசஸ். ഹല്ലേലൂയ. പ്രാർത്ഥിച്ചു. ஜெபிங்க ஜெபிங்க. ഹല്ലേലൂയ. ആ പേരുമായി ബന്ധപ്പെട്ട സഹോദരിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. அந்த பேரோடு சம்பந்தப்பட்ட நபர் ஜெபிங்க. ഹല്ലേലൂയ. ഇന്ന് പകൽ അസാധാരണമായ അഭിഷേകം ഇറങ്ങട്ടെ കുടുംബം. பகல்ல அசாதாரணமான அபிஷேகம் இறங்கட்டும். ഓ ജീസസ് പ്രാർത്ഥിച്ചു. ஜெபிங்க ஜெபிங்க. ജബ എന്ന പേരുള്ള സഹോദരിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. ஷபா என்ற பேருள்ள சகோதரிக்காக ஜெபிங்க. ഇന്ന് പകൽ ഒരു അസാധാരണമായ അഭിഷേകം ഇറങ്ങട്ടെ. இந்த பகல்ல ஒரு அசாதாரணமான அபிஷேகம் இறங்கட்டும். അസാധാരണമായ അഭിഷേകം ഇറങ്ങി വരട്ടെ. அசாதாரணமான அபிஷேகம் இறங்கி வரட்டும். കുടുംബത്തിനകത്ത് വ്യാപരിക്കുന്ന அந்த കുടുംബத்துக்குள்ள கிரியை செய்கிற എല്ലാ ശാപങ്ങളും எல்லா சாபங்களும் ഇന്ന് പകൽ അഴിഞ്ഞു മാറുന്നു. இந்த பகலில் அழிந்து மாறுகிறது. മേരി എന്ന് പറയുന്ന സഹോദരി, மேரி என்று சொல்லுகிற சகோதரி, ഹാലൻ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചേ. தேவனிடத்தில் ஜெபிங்க. ഞാൻ പേര് വിളിക്കുന്നവർ എഴുന്നേറ്റുന്നു കേട്ടോ. நான் பேர் கூப்பிடுறவங்க எழும்பி நில்லுங்க. ഹല്ലേലൂയ, റാധന. இவ்வளவு நேரம் பேர் சொல்லப்பட்டவங்க இங்க இருந்தாலோ அந்த பேர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றாலும் நீங்க எழும்பி நில்லுங்க. ഇന്ന് പകൽ അസാധാരണമായ ഒരു അഭിഷേകം ഇറങ്ങാൻ പോവാ. இந்த பகல்ல ஒரு அசாதாரணமான அபிஷேகம் இறங்கி வர போகிறது. യേശുവിന്റെ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். ഹല്ലേലൂയ. എല്ലാവരും ഉണ്ട്, എന്നിട്ടാ കയറിയിരിക്കുന്നത്. எல்லாரும் இருக்கீங்க, ஆனாலும் நீங்க உட்கார்ந்துட்டு தான் இருக்கீங்க. ഹല്ലേലൂയ, ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. കലൈ അരസി கலை அரசி யாரு? கலை அரசி. ഓ റാന ഷാകാര പാപ. ഓടിവാ ഈ പേര് വിളിച്ചവരെല്ലാം ഫ്രണ്ടി വാ. இந்த பேர் கூப்பிடப்பட்டவங்க எல்லாரும் முன்னாடி வாங்க. യേശുവിന്റെ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். ഇന്ന് പകൽ അസാധാരണമായ ഒരു അഭിഷേകം. இந்த பகலிலே அசாதாரணமான அபிஷேகம் ഇന്ന് പകൽ വെളിപ്പെട്ട ഫ്രണ്ടി വാ. ஃப்ரண்ட்ல வாங்க. ഓ ജീസസ്. യേശുവിന്റെ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். ഇന്ന് ദൈവത്തോട് നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചോട്ടെ. இன்னைக்கு தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிங்க. അവൻ നാമം. എല്ലാവരും ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റ്. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்புங்க. അവൻ നാമമേ മധുരമതേ, അവൻ നാമത്തിൽ സുഖമുണ്ട്. അവൻ നാമമേ മധുരമതേ, അവൻ നാമത്തിൽ അസാധാരണമായ അഭിഷേകം. ഇന്ന് പകൽ നിനക്ക് വിരോധമായി പ്രാർത്ഥിക്കുന്നു. എല്ലാ പൈശാചിക മണ്ഡലങ്ങളും നിന്റെ കുടുംബം വിട്ട് മാറിപ്പോകുന്നു എന്ന് പരിശുദ്ധാത്മാവിനോട് ആലോചന അറിയിക്കുന്നു. സഹോദരി, നിന്റെ ജീവിതത്തിൽ നീ അനുഭവിക്കുന്നു
എല്ലാ യേശു rejectionകളും, നാമം എല്ലാ ഒറ്റപ്പെടലുകളും എന്ന് കർത്താവ് നിന്റെ ജീവിതത്തിൽ എന്ന് സൈന്യങ്ങളുടെ ഹോവ ഈ പകലാലോചന അറിയിക്കുന്നു. ജീസസ് വളരെ പ്രാർത്ഥിച്ചു. നിന്റെ ജീവിതത്തിലെ എല്ലാ ഒറ്റപ്പെടലുകളും, வாழ்க்கையில் எல்லா தனிமைப்படுகிற அனுபவம், എല്ലാ നിന്ദകളും, எல்லா நிந்தைகளும், എല്ലാ അപമാനങ്ങളും, எல்லா அவமானங்களும், എനിക്ക് ആരുമില്ലെന്ന് നീ പറയരുത്. எனக்கு யார் அதே தேசத்தை நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் ഞാൻ അനുഗ്രഹിക്കുമെന്ന് நான் ஆசீர்வதி ദൈവാത്മാവ് ഈ പകലാലോചന അറിയിക്കും. தேவாவியானவர் இந்த பகலிலே தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். சகோதரி, കുടുംബത്തിൽ ഒറ്റപ്പെട്ടവളെ, அவை குடும்பத்தில் தனிமையாக்கப்பட்ட நபரே, വേദനിച്ചവളെ, அவை வேதனைப்பட்டவரே, ഇന്നും കരഞ്ഞുകൊണ്ടല്ലേ വന്നിരിക്കുന്നു. இன்னைக்கு அழுதுட்டு தான் வந்தீங்க, ഇന്നും വേദനയോടല്ലേ നിൽക്കുന്നു. இன்னைக்கு வேதனையோட தான் இருக்கீங்க. ഇന്ന് നിന്റെ വേദന മാറുന്നത് ஓ, இன்றைக்கே வேதனை மாறலாண்டு அவை பாஸ்டர் சொல்றீங்க. പ്രാർത്ഥിച്ച മാതാവേ, പ്രാർത്ഥിച്ച് ஜெபிங்க தாயே, ஜெபிங்க. നിന്റെ വീട്ടിൽ പെൻഡിങ്ങിനകത്തിരിക്കുന്ന ഒരുപാട് വിഷയങ്ങൾ, உங்க வீட்ல பெண்டிங்ல இருக்கிற அநேக காரியம் இருக்கிறது. രോഗത്താൽ ഭാരപ്പെടുന്ന അനേകം പേരുണ്ട്. வியாதியில பாரப்படுகிற அநேகர் உண்டு. കയ്യിൽ വരേണ്ട നന്മകള്, கையில வர வேண்டிய நன்மைகளை പിശാച് കൈവശമാക്കി വെച്ചിരിക്കും. பிசாசு கையில வைத்திருக்கிறார். പിശാച് കൈവശമാക്കി വെച്ചിരിക്കുമ്പോ ஆமே, பிசாசு அதை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். ഇന്ന് പകല് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இந்த பகல்ல பரிசுத்தம் சொல்கிறார், സകല നന്മകളെ തിരികെ പിടിക്കുവാൻ சகல நன்மைகளை திருப்பிக் கொள்ள ദൈവം നിന്നെ അഭിഷേകം ചെയ്യുക. தேவனுடைய அபிஷேகம் பண்ணுகிறார். നിന്നെയും നിന്റെ കുടുംബത്തെയും പിടിപ്പിക്കും. உன்னையும் உன் குடும்பத்தையும் விடுவிப்பேன். കുടുംബത്തിനകത്ത് ഏറ്റവും നിന്ന് അനുഭവിക്കുന്ന വ്യക്തിയാണ്. குடும்பத்துக்குள்ள மிகவும் அதிகமாய் நிந்தை அனுபவிக்கிற நபர் நீ. ഒരുപാട് റിജക്ഷൻ അനുഭവിക്കുന്ന அதிகமாய் புறக்கணிக்கப்படுகிறீர்கள். ദാവീദിനെ ദൈവം സെലക്ട് ചെയ്തതുപോലെ, தாவீதை தேவன் தெரிந்து கொண்டது போல നിന്നെയും നിന്റെ കുടുംബത്തെയും സെലക്ട് ചെയ്തിരിക്കുന്നു. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். നീ ആരോട് പറയാതെ ഉള്ളത്തിൽ നീറുന്ന വിഷയത്തിന്റെ നടുവിൽ, ஆமென், யாரிடத்திலும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வைத்து கலங்கிக் கொண்டிருக்கிற காரியத்தில் ഇന്ന് പകൽ ദൈവം ഒരു വിടുതൽ അയക്കുന്നു എന്ന്, இந்த பகலில் தேவன் ஒரு விடுதலையை அனுப்புகிறார் என்று, നിന്നെ നോക്കി ഒരു പ്രൊമോഷൻ വരാൻ പോവുകയാണ്. உங்களை பார்த்து ஒரு ஆமென், உங்களை நோக்கி ஒரு ப்ரமோஷன் வரப்போகிறது. ചില അഗ്രിമെന്റുകളിൽ സൈൻ ചെയ്യുന്നത് പോലെ, சில அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவது போல ദൂതൻ കയ്യിൽ ഒരു ചുരുളുമായി தூதன் கையிலே ஒரு சுருளோடு கூட നിന്റെ അടുത്ത് വരുന്നത് ഞാൻ കാണുന്നു. உன் அருகே வருவதை பார்க்கிறேன். മകനെ, നിന്നെ തന്നെ വിട്ടുകൊടുക്കുക. மகனே, உங்களை ஒற்றி விட்டுக் கொடுங்கள். നിന്റെ അനുഗ്രഹത്തിന് വിരോധമായി, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், നിന്റെ ആശയ്ക്ക് വിരോധമായി, உங்களுடையதான விருப்பத்துக்கு விரோதமாய் അവ എഴുന്നേറ്റ് നിൽക്കുന്ന எழும்பி நிற்கிற എല്ലാ പൈശാചിക ശക്തികളും எல்லா பிசாசின் வல்லமைகளும் നീ വാഗ്ദത്തത്തിൽ എത്താതിരിക്കേണ്ടതിന്, நீ வாக்குத்தத்தத்தை வராமல் இருக்க, നിനക്ക് വിരോധമായി പോരാടുന്ന உனக்கு விரோதமாய் போராடுகிற എല്ലാ ശത്രുവിന്റെ തന്ത്രങ്ങളും எல்லா சத்துருவின் தந்திரங்களையும் എന്ന് പകൽ അഴിഞ്ഞു പോകുന്ന ഒരു കാഴ്ച இந்த பகலில் அழிந்து போகிற ஒரு காட்சி പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ച് விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி അഭിഷേകത്തോടെ அபிஷேகத்தோடு വലിയ മാറ്റങ്ങൾ സംഭവിക്കാൻ പോകുന്നു. பெரிய மாற்றங்கள் நடக்க போகிறது. ഒരു മേജർ ഷിഫ്റ്റുകൾ നടക്കാൻ പോകുന്നു. ஒரு மேஜர் ஷிஃப்ட் உண்டாக போகிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അവൻ നാമമേ മധുരമേ, அவன் நாமத்தில் சுகமுண்டு. அவன் நாமமே മധുരമേ, அவன் நாமத்தில் சுகமுண்டு. യേശു നാമം, യേശു നാമം, യേശു നാമം, യേശു നാമം, യേശു നാമം, യേശു നാമം വാഴവേ. എല്ലാവരും കരം ഉയർത്തി പിടിച്ച് യേശു നാമം, എല്ലാവരും കരത്തെ ഉയർത്തിക്കൊണ്ട് യേശു നാമം, യേശു നാമം, യേശു നാമം, യേശു നാമം വാഴവേ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഞാനിവിടെ കടന്നു വന്നതിൽ എത്ര സന്തോഷമുണ്ട്. நான் இங்க கடந்து வந்தது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? അവർ കൈ ഉയർത്തിയാട്ടെ. அவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. ഇനിയും വരണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്നവർ, இனிமேலும் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ഗോഡ് ബ്ലസ് യു. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். എന്നെ മറക്കാതിരിക്കേണ്ടതിന് என்னை மறக்காமல் இருக்க ഒരിക്കൽ കൂടി ஒரு முறை கூட പ്രോഫറ്റ് ലിനീഷ് ടെന്നിസൺ എന്നുള്ള ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ப்ராஃபட் லினிஸ் டென்னிசன் என்று சொல்லி இருக்கிற அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, പ്രാർത്ഥിക്കുക. ஜெபிங்க. ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். വീണ്ടും നമ്മൾ കാണും. மறுபடியும் நாம் பார்ப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങളുടെ മുമ്പിൽ ശുശ്രൂഷിക്കും.
உங்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்வோம். വീണ്ടും ദൈവത്തിലേക്കുള്ള അവസരങ്ങൾ ഒരുക്കട്ടെ. நாமே மறுபடியும் தேவன் அதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவாராக. എന്നെ ക്ഷണിച്ച ദൈവദാസന്മാർക്ക്, என்னை அழைத்த தேவனுடைய ஊழியர்களுக்கு, എന്നെ സ്നേഹിക്കുന്ന ഈ കുടുംബങ്ങൾക്ക്, ஆமே என்னை நேசிக்கிற 2 குடும்பங்களுக்கு, ഈ 3 കുടുംബങ്ങൾക്ക്, 3 കുടുംബங்களுக்கு ക്രിസ്തുവിൽ ഞാൻ എന്റെ നന്ദി അറിയിക്കുന്നു. கிறிஸ்துவுக்குள் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ഞാൻ നിങ്ങളെ ബഹുമാനിക്കുന്നു, സ്നേഹിക്കുന്നു. நான் உங்களை கனம் பண்ணுகிறேன், நேசிக்கிறேன். നിങ്ങൾ എന്റെ പ്രാർത്ഥനയിൽ എപ്പോഴും ഉണ്ട്. ஆமே நீங்கள் எல்லோரும் என்னுடைய ஜெபத்தில் எப்போதும் இருக்கிறீர்கள். ചുമ്മാ പറയുന്നതല്ല കേട്ടോ, சும்மா சொல்லுவதில்லை. ഡെയിലി പ്രയറിൽ നിങ്ങളുണ്ട്. ஆமே தினமும் ஜெபத்தில் நீங்க இருக்கீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം. கரங்களை தட்டி தேவனுக்கு துதிப்போம்.